மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த சமாதான பெருவிழா கர்த்தாவே ஆரம்பத்திலிருந்து முடிவு பரிந்தும் ஆண்டவரே உம்முடைய கரம் ஒவ்வொரு அங்கத்திலும் ஆண்டவர் உம்முடைய கரம் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, வந்தவர்கள் அனைவரும் ஆண்டவரே இந்த நாளிலே நாங்கள் வந்தது நல்லது என்று சொல்லத்தக்கதாக இந்த பெருவிழா அமையும்படியாக இயேசு மூலம் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே, 10000 ஸ்தோத்திரமே. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டி பாதைகளை நெய்யாய் பொழிய பண்ணுவேன் சொன்ன ஆண்டவர் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டி மகிழ்ந்தீரே, கடந்த வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டி மகிழ்ந்தீரே. பாதைகள் நெய்யாய் பொழிந்தீரே, எல்லா வாதைகள் நீக்கி மகிழ்ந்தீரே. பாதைகள் நெய்யாய் பொழிந்தீரே, எல்லா வாதைகள் நீக்கி மகிழ்ந்தீரே. ஆருயிரே, ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆருயிரே, ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே, 10000 ஸ்தோத்திரமே. என் முன்னே சென்றீரே, எல்லா பயணத்தை காத்தீரே. என் முன்னே சென்றீரே, பயணத்தை காத்தீரே. மகிமையால் மூடிக்கொண்டீரே, எங்கள் குடும்பத்தை காத்து வந்தீரே. மகிமையால் மூடிக்கொண்டீரே, எங்கள் குடும்பத்தை காத்து வந்தீரே. ஆருயிரே, ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆருயிரே, ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே, 10000 ஸ்தோத்திரமே. என் விளக்கை ஏற்றினீரே, இருளை அகற்றினீரே. என் விளக்கை ஏற்றினீரே, இருளை அகற்றினீரே. எதிரியின் கண்கள் முன்பாக என் தலையை நிமிரச் செய்தீரே. எதிரியின் கண்கள் முன்பாக என் தலையை நிமிரச் செய்தீரே. ஆருயிரே, ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆருயிரே, ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே, 10000 ஸ்தோத்திரமே. ஆருயிரே, ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆருயிரே, ஆறுதலே, என் ஆயுளெல்லாம் காப்பவரே.
பிரியமானவர்களே, இந்த அருமையான இரவு வேளையிலும் இந்த 2ஆம் நாள் சமாதான பெருவிழாவுக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கிறிஸ்து செய்கிற சபையின் சார்பிலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வேதத்திலே நாம் பார்க்கிறோம், அவர் அற்புதங்கள் அதிசயங்களை செய்பவராய் சுற்றித் திரிந்தார். ஆனால் ஒவ்வொரு அற்புதம் அதிசயம் செய்வதற்கு முன்பாக இயேசு ஒரு காரியம் செய்தார். அவர் போதித்தார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை அனுப்பி நம்மை குணப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகினால் ஒரு முக்கியமான நேரத்திலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். We have come to a very important time. இது ஆண்டவருடைய வசனத்தை, வார்த்தையை கேட்கக்கூடிய நேரம். ஒருவேளை நீங்க நான் ஜெபத்துக்காக வந்திருக்கிறேன், ஜெபம் வர வரைக்கும் நான் உட்கார்ந்து இருக்கிறேன் அப்படின்னு எண்ணிக்கொண்டு இருக்காதபடி கவனமாக ஆண்டவருடைய வார்த்தையை இந்த மாலை வழியிலே கேளுங்களேன். என்றால் இது ஆண்டவருடைய நேரமா இருக்கிறது. ஆண்டவர் ஊழியக்காரர் கர்த்தருடைய வசனத்தை கொண்டு வரும் பொழுது கவனமாக கேளுங்களேன். என்றால் வார்த்தையை கேட்பது மூலமாக அங்கு நமக்குள்ளாக கர்த்தர் விசுவாசத்தை கட்டளையிடுவார். எங்கு விசுவாசம் காணப்படுகிறதோ அங்கு கர்த்தர் அற்புதம் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமென். ஆகினால் இந்த மாலை வேளையிலும் கூட கர்த்தருடைய ஊழியக்காரர் சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் தேவ வசனத்தை கொடுக்கும்படியாக வரும் பொழுதும் கவனமாக கேளுங்கள், உற்சாகத்தோடு வரவேற்போமாக. கர்த்தரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். இந்த 2வது நாளிலும் ஆண்டவருடைய பாதபடியில் கூடி வர ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். நேற்றைய தினம் நம்மோடு பேசிய ஆண்டவர் இன்றைக்கும் உங்களோடு கூட பேசி உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இயேசுவின் பாதபடியிலே வந்திருக்கிறோம். ஆண்டவர் இயேசு சொன்னார், எங்கே 2 பேர் அல்லது 3 பேர் என் நாமத்தினாலே கூடினாலும் அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அநேக கிறிஸ்தவர் அல்லாத புதிதாக இந்த கூட்டத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள பலர் வந்திருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட நாங்கள் விசேஷமாய் வரவேற்கிறோம். இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவர்களுக்குரிய தெய்வம் அல்ல. நிறைய பேர் தவறாக இயேசுவை புரிந்து கொண்டு அவங்க கிறிஸ்தவுடைய கடவுள் என்பதாக நினைக்கிறது உண்டு. அப்படி கிடையாது. வேதத்தில் அப்படி சொல்லப்படவும் இல்லை. இயேசு கிறிஸ்து முழு உலகத்திற்கும் உரிய ஆண்டவர், எல்லாருக்கும் உரிய ஆண்டவர். அவரை தேடி வருகிறவர்களை ஆண்டவர் எந்த வித்தியாசமும் பார்க்காதபடி அவர்களுக்கு அற்புதம் செய்வார். இவங்க எந்த மதம், என்ன ஜாதி, என்ன மொழி, எந்த நாடு, எந்த வித்தியாசமும் இயேசு பார்ப்பது கிடையாது. ஏனென்றால் எல்லாரையும் சிருஷ்டித்தவர் அவர், எல்லாரையும் நேசிக்கிறவர் அவர். அதனால் உங்களை ஆண்டவர் பார்க்கும்போதும் உங்களை வித்தியாசமாய் அவர் பார்ப்பதில்லை. ஆண்டவர் உங்களை தன் பிள்ளைகளைப் போல நேசிக்கிறார். நீங்கள் என்ன தேவையோடு வந்திருக்கிறீர்கள் என்று பார்க்கிறார். உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு அற்புதம் செய்ய ஆண்டவர் விரும்புகிறார். அதனால் நம்ம இயேசுவின் பாதத்தில் நாம் இங்கே இருக்கிறோம். சிலர் இங்கே இடம் இல்லாமல் ஆலயத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் ஆலயத்திற்குள்ளே இருந்தாலும் ஒருவேளை நம்ம நேரடியாக ஊழியக்காரரை பார்க்க முடியலைன்னு நினைக்கலாம். அந்த ஆலயத்திற்குள்ளும் இயேசு உங்கள் அருகிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அதனால் இயேசுவுக்கு நீங்கள் தூரமானவர்கள் அல்ல. இப்போ இந்த இடத்துல இயேசு உலாவிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய மாமிச கண்களால் அவரை பார்க்க முடியாது. என்னால் அவர் ஆவியாய் இருக்கிற தேவன். ஆனால் அவரை உணர முடியும். நம்ம விசுவாசிக்கும் போது ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார், எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தினால் கூடினாலும் அவர்கள் மத்தியில் நான் இருக்கிறேன் என்று. அதன்படி அவர் இந்த இடத்தில் இருக்கிறார். இப்பொழுது இங்கே தான் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவரை உணர முடியும். அவருடைய பெயரை சொல்லி இயேசுவே என்று கூப்பிடும்போது அவர் நம்மை தொடுவதை உணரலாம், நம்மை சுகமாக்குவதை உணரலாம், நமக்கு ஒரு விடுதலை கொடுப்பதை உணரலாம், நமக்குள்ள ஒரு சமாதானத்தை கொடுப்பதை உணரலாம். அந்த தேவ பிரசன்னம் நமக்கு அற்புதத்தை கொண்டு வரும். ஆகவே இயேசு இங்கே இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு இருதயத்தில் இயேசுவை நீங்கள் கூப்பிடும்போது, இயேசு என்ற அந்த பெயரை சொல்லி கூப்பிடும்போது உங்களுக்கு அற்புதம் செய்வார். பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிற இந்த ஊழியக்காரர், இங்கே நான் பிரசங்கம் பண்ணுகிற ஆண்டுடைய வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுக்காக ஜெபிப்பதற்கு முன்பாக ஆண்டுடைய வசனத்தை நீங்கள் கேட்க வேண்டியது அவசியம். ஒரு 1 மணி நேரம் ஆண்டவருடைய வசனத்தை சொல்லி உங்களுடைய விடுதலைக்காக, சுகத்துக்காக நான் ஜெபம் செய்வேன். ஆனால் நான் உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியாது. உங்கள் தலைவலியை கூட என்னால் மாற்ற முடியாது. ஏனென்றால் உங்களைப் போல நானும் பாடுள்ள ஒரு சாதாரண மனிதன்.
ஆனால் தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கிற அவருடைய ஊழியக்காரன். அவரை நோக்கி நான் ஜெபம் பண்ண முடியும், ஆனாலும் நான் அற்புதம் செய்ய முடியாது. ஆனால் ஜெபத்தை கேட்கிற இயேசு அற்புதம் செய்கிறவர். அல்லேலூயா. நீங்கள் புரிந்து கொள்ளணும். ஏதோ இந்த ஊழியக்காரர் வந்திருக்கார், இவர் நம்ம நோயெல்லாம் போய்க்கிடுவார், இவர் நம்ம கஷ்டத்தெல்லாம் நீக்கிடுவார், இவர் கை வச்சா எல்லாம் நடந்துரும் போல, அப்படி ஒன்று பார்க்காதங்க. நான் சாதாரண ஒரு மனிதன்தான், ஆனால் எனக்குள் இருக்கிற இயேசு பெரியவர். நான் சொல்லுகிற இயேசு அற்புதம் செய்கிறவர். அதனால் அந்த இயேசுவை நீங்கள் எப்படி கூப்பிட்டு அற்புதம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை சொல்லி உங்களுக்காக நான் ஜெபம் செய்வேன். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே, இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே, இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். There is power, power, wonder working power in the blood of the Lamb. There is power, power, wonder working power in the precious blood of the Lamb. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே, இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். இன்றைக்கு மாறாத தேவனாக எங்கள் மத்தியில் வந்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, இப்பொழுதும் இந்த பிள்ளைகளோடு உம்முடைய வார்த்தைகளை கொண்டு நீர் பேசும், உம்முடைய வசனத்தை கொண்டு நீர் பேசும். அவருடைய உள்ளத்தில் இருக்கிற துக்கங்களை மாற்றி நோய்களை குணமாக்கி இன்றைக்கு அவளை மகிழ பண்ணி நீர் சந்தோஷப்படுத்தி அனுப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அதற்காக எங்கள் மத்தியில் நீர் வந்துவிட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொருவருக்கும் உம்மை வெளிப்படுத்தும். உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் இந்த நாட்களில் தியானித்து வருகிற யோவான் 14ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்க கேட்போம். வேத புஸ்தகத்தில் யோவான் 14ஆம் அதிகாரம் 27வது வசனம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுப்பது இல்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆண்டவர் இந்த கூட்டத்திற்கு சமாதான பெருவிழா என்று பெயர் வைத்து இந்த கூட்டத்தை நடத்த கட்டளையிட்டிருக்கிறார். சமாதானம். இயேசு சொல்லுகிறார் ஒரு அற்புதமான வார்த்தை, ஐ வில் கிவ் மை பீஸ் அன்டு யூ. என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் என்பதாக. அது தேவ சமாதானம். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுப்பது இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உலகம் ஒரு சமாதானம் கொடுக்கும். மதுபானம் குடிக்கிறவளை கேட்டால் அது குடிக்கும்போது கொஞ்சம் நிம்மதியா இருக்குது, கவலையை மறக்கிறேன் என்று சொல்லுவார்கள். எவ்வளவு நேரம் போதை தெளிந்த பிறகு மறுபடியும் பாரம் அளித்து கொள்ளும். எதுக்கு இந்த பாவத்தை செய்றீங்க? கொஞ்சம் அதில் ஜாலியா இருக்கும்போது கொஞ்சம் நிம்மதியா இருக்குது. அந்த சிற்றின்பங்கள் கொஞ்ச நேரம் உங்களுக்கு ஒரு ஆறுதலை போல தெரியலாம், ஒரு சந்தோஷத்தை போல தெரியலாம். ஒரு வேலை கிடைச்சிட்டா ஒரு சந்தோஷம், உயர்வு கிடைச்சிட்டா ஒரு சந்தோஷம், வருமானம் வந்துட்டா ஒரு சந்தோஷம். இதெல்லாம் நிலையான ஒரு சமாதானம் அல்ல. அது தற்காலிகமாக ஒரு நன்மை வரும்போது உள்ள ஒரு சந்தோஷம். அதைத்தான் இயேசு சொல்லுகிறார், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு சமாதானம் கொடுப்பது இல்லை. அது தற்காலிகமானது, நிலையானது அல்ல. ஆனால் என்னுடைய சமாதானம், ஐ வில் கிவ் மை பீஸ், அதாவது இயேசுவின் சமாதானம், அது தெய்வீக சமாதானம். பிரச்சனை, போராட்டம், நெருக்கம், உபத்திரவம், பாடுகள் இருந்தாலும் உள்ளத்தில் அந்த சமாதானம் இருக்கும், அந்த சந்தோஷம் இருக்கும். எனக்கு அன்பா, உங்கள் மத்தியில் சமாதானத்தை குறித்து நான் பிரசங்கம் பண்றதுனால இந்த ஊழியக்காரருக்கு ஒரு பிரச்சனை இல்லை போல. அவங்களுக்கு என்ன, ஒரு ஊரா போறாங்க, பிரசங்கம் பண்றாங்க, அப்படிதான் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இருப்பதை விட 1000 மடங்கு பிரச்சனை, போராட்டம் எங்களுக்கு உண்டு. அவ்வளவு நெருக்கம், உபத்திரவம் உண்டு. அதுக்கு மத்தியில நாங்கள் எப்படி சந்தோஷமா இருக்கிறோம் என்றால், சமாதானத்தை கொடுக்கிற இயேசு எங்களோடு இருக்கிறார்.
அவர் கொடுக்கிற அந்த சமாதானம், அந்த தேவ சமாதானம் இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் போராட்டம் எங்களுடைய சமாதானத்தை பாதிப்பது இல்லை. அதான் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற சமாதானம், தெய்வீக சமாதானம், டிவைன் பீஸ். அந்த சமாதானத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். அதான் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற ஒரு அற்புதமான சமாதானம். இந்த சமாதானம் உலக சிற்றின்பங்கள் எதுவுமே கொடுக்க முடியாத, விளங்கி கொள்ள முடியாத, இது எப்படி எனக்குள்ள இருக்குதுன்றதே மனுஷனால விளங்கி கொள்ள முடியாது. அதாவது விளங்கி கொள்ள முடியாத, புரிந்து கொள்ள முடியாத தேவ சமாதானம், அதை ஆண்டவர் நம்முடைய உள்ளத்திலே கொடுத்து நம்மை மகிழ பண்ணுகிறார். பாருங்க, நான் ஒரு சமயம் அநேக வருஷத்துக்கு முன்னால் சென்னையில் நான் பைபிள் காலேஜில் படித்து கொண்டு இருக்கும்போது மெட்ராஸ் கடற்கரையில் கூட்டம் நடைபெற்றது. அதில் பங்கு பெற போயிருந்தோம். அந்த கூட்டம் 6 மணிக்குன்னா 5 மணிக்கெல்லாம் போயிட்டோம். அந்த கடற்கரை நாங்கள் வாலிபர்கள்லாம் உட்கார்ந்து அந்த கடற்கரையில் சந்தோஷமாக பேசி கொண்டிருந்த மகிழ்ச்சியாக. அப்போ எனக்கு இப்பவும் ஞாபகம் இருக்கிறது, இது ஒரு 35 வருஷத்துக்கு முன்னால் நடந்தது. நாங்கள் எல்லாம் அந்த மெட்ராஸ் பீச்சில் உட்கார்ந்து சந்தோஷமாக பேசி கொண்டு இருக்கிறோம். ஒரு வாலிபன், அழகான ஒரு வாலிபன் தூரத்துலேருந்து எங்களை பார்த்துக்கிட்டே இருந்தான். கொஞ்ச நேரம் நின்று எங்களை கவனித்து கொண்டே இருந்தான். நாங்கள் பாட்டில் சந்தோஷமாக பேசி மகிழ்ந்து கொண்டு இருந்தோம். அவன் கொஞ்ச நேரம் கழித்து எங்கள் பக்கத்தில் வந்து அவன் சொன்னான், அவங்களோட நான் ஜாயின் பண்ணலாமான்னு சொன்னான். நாங்கள் என்ன பார்ட்டியாக பண்ணுறோம், உட்காந்து பேசி கொண்டிருக்க, அவ்வளோதான். வாங்க பிரதர் வந்து உட்காருங்க. என்ன உட்கார்ந்தாரு. என்ன விஷயம், நாங்கள் ஒரு முன்ன பின்ன பார்த்ததே இல்லை. என்ன விஷயம்னு கேட்டேன். இல்லை, நான் ரொம்ப நேரமாக அவங்கள கவனிச்சுக்கிட்டே இருக்கேன். நீங்கள் எல்லாம் என்னை போல வாலிபர்கள் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறீங்க, இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க, எப்படி? அதான் எனக்கு அது ஆச்சரியமாக இருந்தது. உங்களுடைய சந்தோஷம், அந்த மகிழ்ச்சி, இவ்வளோ மகிழ்ச்சியாக நீங்கள் இருக்கிறீங்களே, அதை பார்த்து தான் உங்களோட பேசண்டி வந்தேன் அப்படின்னு சொல்லி எங்கள் பக்கத்தில் உட்காந்து, நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னார், நான் இப்போ வேலை செய்கிறேன், படித்து முடிச்சுட்டு. அப்போ எனக்கு கை நிறைய சம்பளம் கிடைக்கிது. எங்கள் அப்பா அம்மா நல்ல வசதி, அதனால என் சம்பளத்தை கேட்க மாட்டாங்க, என் இஷ்டப்படி செலவு பண்ணலாம். அதனால நான் கண்கள் விரும்பினபடியெல்லாம் வாழுவேன், மனசு விரும்பினதெல்லாம் அனுபவிப்பேன். உலக சிற்றின்ப எதையும் நான் விட்டு வைக்கவில்லை, எல்லாத்துலேயும் சந்தோஷம் இருக்குன்னு கடந்து போனேன். ஆனால் நான் ராத்திரி படுக்கைக்கு போகும்போது, தனிமையாக என் வீட்டுக்கு படுக்கை அறைக்குள்ளே போகும்போது என் உள்ளத்தில் ஒரு வெறுமை, எனக்குள்ளே சமாதானம் இல்லை, ஒரு நிம்மதி இல்லை. ராத்திரியில் எவ்வளோ நேரம் தூக்கம் இல்லாமல் நான் கலங்குகிறேன். இந்த வாலிப வயசில் என் வாழ்க்கையில் மெய்யான ஒரு அந்த சந்தோஷம், அந்த மகிழ்ச்சி இல்லை. நான் எல்லாத்தையும் அனுபவிக்கிறேன், எதையுமே நான் தடை பண்ணிக்கல, யாரும் என்னை தடுப்பதற்கும் இல்லை. எல்லாத்தையும் அனுபவித்தும் ஏன் எனக்குள்ளே சமாதானம் இல்லை? நீங்க இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்களே, அதை பார்த்து தான் எனக்கு ஆச்சரியமா இருந்தது, உங்கள்கிட்ட பேசணும்னு விருப்பம் வந்தது, நான் வந்தேன் என்றா. நான் சொன்ன இதுல பெரிய ஒரு காரியம் இல்லை, ஒரே ஒரு சின்ன காரியம். இயேசு எங்களோடு இருக்கிறார், அவர் சமாதானத்தின் தேவன், அவரை நாங்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். அவர் எங்களுக்குள்ள இருக்கிறதுனால நாங்கள் இவ்வளோ சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கிறோம். இங்க மாத்திரமல்ல, எப்பொழுதும் 24 மணி நேரமும் அந்த சமாதான சந்தோஷங்களுடைய உள்ளத்தில் இருக்குது. அந்த மகிழ்ச்சி தான் என்று சொன்னோம். ரொம்ப கவனமாக கேட்டுவிட்டு, எனக்கு இந்த சந்தோஷம் கிடைக்குமா, இந்த சமாதானம் கிடைக்குமான்னு சொல்லி கேட்டார். கிடைக்கும், நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். என்ன செய்யணும்? கடினமான காரியம் இல்லை, இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளணும், அவ்வளவுதான். உன்னுடைய இரட்சகராக உள்ளத்தில் அவரை ஏற்றுக்கொள்ளணும், அவ்வளவுதான் சொல்லி அவருக்கு சொன்னோம். இயேசுவை ஏற்றுக்கொள்வது என்பது மதம் மாறுவது அல்ல. அநேகர் தப்பா நினைக்கிறாங்க, மதம் மாத்திருவாங்க, மதம் மாறுவது. அப்படி இயேசு சொல்லவே இல்லை. இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டால் தேவனுடைய பிள்ளை என்கிற அதிகாரம், அந்த சந்தோஷத்தை பெறுகிறோம். அதுதான் நடக்கிறது என்று வேதம் சொல்லுகிறார். நாங்கள் அவங்கள்ட்ட சொன்ன அவ்வளவுதான், இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளணும். அப்போ எங்களோடு கூட அந்த கடற்கரையில் முழங்கால் படியிட்டு நாங்கள் சொல்லிக் கொடுத்த சின்ன ஜபத்தை அருமையாய் செய்தார். சின்சியரா, எனக்கு இந்த சமாதானம் வேணும், இந்த சமாதானம் கொடுக்கிற இயேசு எனக்கு வேணும், என் பாவத்தை மன்னிச்சு எனக்கு சமாதானம் தாருன்னு ஒரு ஜபம் பண்ணினார். ரொம்ப சந்தோஷமா எங்களோடு இருந்தார். அவர் சொன்னார், நாளைக்கு இனிமே எப்போ நம்ம சந்திக்கலாம், நாளைக்கு நாங்கள் இங்கே வருவோம், அங்கே கூட்டம் நடக்கல, வருவோம்னு சொன்னோம். நாளைக்கு வந்து அவங்கள பார்க்கலாமான்னு சொன்னார். பார்க்கலான்னு சொல்லி அனுப்பினோம். அடுத்த நாள் அதே நேரத்துக்கு அந்த வாலிப தம்பி வந்தான். வந்தபோது ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சி, அவனுடைய ட்ரெஸ் மாறி இருந்துச்சு, அவனுடைய முகத்துல மாற்றம், ரொம்ப மகிழ்ச்சியா வந்து உட்கார்ந்தார். எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டான். அவன் சொன்ன ஒரு காரியம், நேற்றுக்கு உங்களை சந்திச்சுட்டு போன பிறகு எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றம், எத்தனையோ வருஷமா என் உள்ளத்துல இல்லாத ஒரு சந்தோஷம், சமாதானத்தோடு நான் படுக்கைக்கு போனேன்.
ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது, சந்தோஷமா இருக்குது. அதனால எப்ப சாயங்காலம் வரும் உங்களெல்லாம் பார்க்கணும், இந்த சந்தோஷத்தை சொல்லணும்னு தான் நான் வந்தேன் என்று சொன்னான். எனக்கு அன்பானவர்களே, எப்படி அந்த மாற்றம் வந்தது? ஒரே நாளுக்குள்ள, ஒரு சில மணி நேரத்திற்குள்ளாக எப்படி அந்த மாற்றம் வந்தது? இயேசு என்கிற அற்புதமான ஆண்டவர் ஒரு நிமிஷத்துல ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை தலைகளாய் மாற்றுகிறார். அவருடைய உள்ளத்துல அவ்வளவு பெரிய சமாதானத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். பாருங்க, அவனுடைய பெரிய சந்தோஷமாய் சொன்னான். நான் சொன்ன இயேசு உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறனால தான் அந்த சந்தோஷம். நீங்க இயேசுவோடு கூட போனதுனால அவர் உங்களோடு கூட இருப்பார், உங்களை விட்டு விலக மாட்டார். இயேசுவை ஒரு முறை ஏற்றுக்கொண்டு விட்டால் அவர் உங்களோடு இருப்பார். நான் சொன்ன இந்த ஹாலில் இயேசு இருக்கிறார், நம்மளோடு பேசுகிறார், நமக்கு அற்புதம் செய்ய போகிறார். கூட்டம் முடிஞ்சு போகும்போது இயேசு உங்களை தனியாய் அனுப்ப மாட்டார், உங்களோடு கூட வருவார், உங்க வீட்டுக்கு வருவார், வேலைக்கு போன வேலைக்கு வருவார், 24 மணி நேரமும் உங்களோடு கூட இருப்பார். அதுதான் தேவ பிரசன்னத்தை உணர்வீங்க, உங்க கூட ஒருவர் இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள். அந்த சமாதானம், சந்தோஷம்தான் மெய்யான ஒரு சமாதானம். அதைத்தான் இயேசு சொல்லுகிறார், ஐ வில் கிவ் மை பீஸ் அன்டு யூ, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். எனக்கு அன்பானே, சமாதானத்தை பாதிக்கிற காரியம் என்ன? ஏன் எனக்குள்ள சமாதானம் இல்லை? இந்த சமாதானம் எங்கே பாதிக்கப்படுகிறது? நேற்றைய தினம் ஒரு காரியத்தை நாம் தியானித்தோம். பாவம் சமாதானத்தை பாதிக்கிறது. பாவம் எவ்வளவு பெரிய பக்திமானாக இருந்தாலும் பாவம் செய்கிற மனுஷனுடைய உள்ளத்துக்குள்ள சமாதானம் இருக்கவே முடியாது. வெளியில பக்தியை பற்றி ரொம்ப பேசுவாங்க, வெளியில ரொம்ப அழகாக வியாக்கியானம் பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. அவன் ரகசிய வாழ்க்கையில பாவம் இருக்குமானால் அவனுடைய உள்ளத்துக்குள்ள சமாதானம் இருக்கவே முடியாது. வெளியில மக்கள் மத்தியில் நடிக்கிறார்களை தவிர மெய்யான சமாதானம் இருக்க முடியாது. என்றால் பாவம் இருக்கிற இடத்துல இறைவன் வாசம் பண்ணவே முடியாது. என்றால் தெய்வம் பரிசுத்தம் உள்ளவர், அவர் பரிசுத்தமுள்ள இருதயத்திலே வாசம் பண்ணுவார். அதனால்தான் பாவத்தை மன்னித்து சமாதானம் தருகிறேன் என்று இயேசு வாக்கு கொடுக்கிறார். அப்ப அவர் கொடுக்கிற அந்த சமாதானம் நமக்குள்ளே நிலைத்திருக்க அவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். அப்படி அந்த இயேசு நம்மோடு இருக்கும் போதுதான் பாவத்திலிருந்து ஒரு விடுதலை பெற்று ஒரு பரிசுத்த வாழ்க்கையை நமக்குள்ளே கொடுத்து அந்த மெய் சமாதானத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். பாவம் சமாதானத்தை பாதிக்கிறது. இன்றைக்கு இன்னொரு சம்பவத்தை நாம் பார்க்க போகிறோம். பரிசுத்த மார்க்கு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம், வேத புஸ்தகத்தில் மார்க்கு 5ஆம் அதிகாரத்தில் 34வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். இயேசு ஒரு பெண்ணை பார்த்து சொல்லுகிறார், மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நேற்று தினம் நாம் தியானித்தோம், நீ உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போ என்று ஆண்டவர் ஒரு பெண்ணை பார்த்து சொன்னார். அவள் தன் பாவத்துக்காக மனம் கசந்து அழுத போது அவளுக்கு பாவத்தை மன்னித்து சமாதானத்தை கொடுத்தார். இங்கே ஒரு ஸ்திரீ இயேசுவை தேடி வந்து ஆண்டவர் இயேசுவை தொட்ட போது ஒரு அற்புதம் நடைபெற்றது. இப்ப அவளை பார்த்து இயேசு சொல்லுகிறார், மகளே என்று அன்பாய் கூப்பிட்டு, நீ சமாதானத்தோட போ, கோ இன் பீஸ். எதற்காக ஆண்டவர் சொல்லுகிறார்? உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. இதுவரைக்கும் நீ வேதனையோடு இருந்தாய், இனிமே நீ சுகமாயிரு என்று ஒரு ஆசீர்வதித்து அவளை அனுப்புகிறார். இயேசுவை தேடி வந்த ஒரு பெண், சமாதானத்தை இழந்து வந்த ஒரு பெண், சமாதானமற்ற சூழ்நிலையில வந்த ஒரு பெண், அவளுக்கு சமாதானத்தை அருளி ஆசீர்வதித்து அனுப்புகிறார். இவளுடைய சமாதானம் பாதிக்கப்பட காரணம் என்ன? இவளுடைய சமாதானம் ஏன் பாதிக்கப்பட்டது? எப்படி அந்த சமாதானத்தை அவள் பெற்றுக்கொண்டாள்? என்ன நடந்தது? நீங்க மார்க் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல் வாசிக்கும் போது இந்த நடந்த சம்பவம் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. நான் வாசிக்கிறத கவனிங்க. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு பெண் அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளையெல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன், சுகமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே இயேசுவுக்கு பின்னாக வந்து இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய உதரத்தின் ஊறல் நின்று போயிற்று. தன் வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை
அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கிக் கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். இதை செய்தவளை காணும்படிக்கு இயேசு சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த பெண் பயந்து நடுங்கி இயேசுவுக்கு முன்பாக வந்து விழுந்து உண்மையை எல்லாம் அவருக்கு சொன்னாள். அவர் இயேசு அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். இந்த சம்பவத்தை பாருங்க. 12 வருஷம் ஒரு நோயினால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண், 12 வருஷம் ஒரு கொடிய வியாதி. அப்ப இவள் சமாதானத்தை இழந்து போக காரணம் அவளுடைய வியாதி. அவளுடைய சரீரத்தில் வந்த வியாதி நிமித்தம் சமாதானத்தை இழந்து விட்டாள். எனக்கு அன்பானவர்களே, நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கலாம், ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கலாம். ஆனாலும் சரீரத்தில் ஒரு வியாதி வரும்போது அது ஒரு பாதிப்பை உண்டு பண்ணுகிறது, அது ஒரு வேதனையை உண்டு பண்ணுகிறது, அது சிலருடைய சமாதானத்தை பாதித்து விடுகிறது. எனக்கு இப்படி ஒரு வியாதி வந்து விட்டதே, இப்படி ஒரு நோய் வந்து விட்டதே, மருத்துவர்கள் சொல்றாங்க இது இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு சொல்றாங்களே, இது சுகமாக்க முடியாத வியாதின்னு சொல்றாங்களே, சாகுமறைக்கு இந்த வியாதி இருக்கும், நீங்க மருந்து தான் சாப்பிட்டு கொண்டே இருக்கணும், கட்டுப்படுத்த தான் முடியும், சுகமாக்க முடியாதுன்னு சொல்றாங்களே, இத்தனை மருத்துவம் பார்த்து சுகம் கிடைக்கலையே. அந்த வியாதியினால் உண்டாகிற பாதிப்பு சமாதானத்தை கெடுத்து விடும். அதனால்தான் எனக்கு நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று தமிழிலே ஒரு பழமொழி சொல்லுவார்கள். வியாதி இல்லாத வாழ்க்கை தான் ஒரு சந்தோஷமான ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை என்பதாக. வியாதி ஒரு மனிதனை தாக்கும் போது ஒரு பாதிப்பு உண்டாகிறது. இந்த பெண் 12 வருஷமாய் கொடிய நோயினால் தாக்கப்பட்டு பெரும்பாடு என்கிற வியாதியினால், உதிரப்போக்கு என்கிற நோயினால் பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவள். அவளுக்கு ஒரு அற்புதம் நடக்கிறது, அற்புதமான சுகம் உண்டாகிறது. அந்த அற்புதம் தான் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் இதே விதமான அற்புதங்களை செய்கிறவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இன்றைக்கும் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்து மகிழ பண்ணுகிறார். எனக்கு அன்பானவர்களே, ஒரு கூட்டத்துக்கு நான் போயிருந்த போது ஒரு சகோதரி மேடையில் வந்து எல்லாருக்கும் மத்தியில் தைரியமாய் சொன்னார்கள், இந்த 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரியை போலவே பல வருஷமாய் நான் இந்த வியாதினாலே பாதிக்கப்பட்டு சரீரத்தில் ஒரு பெரிய பாதிப்பு, எப்பொழுதுமே அந்த சரீரத்தில் ஒரு வேதனை, அது வெளியே சொல்ல முடியாத அளவிற்கு ஒரு வேதனை. அவங்க சொன்னாங்க, இன்றைக்கு இந்த கூட்டத்தில் இயேசு என்னை தொட்டார், உடனே நான் சுகமாயிட்டேன், சுகமானதை உணர்கிறேன். ஏனென்றால் எனக்குள்ள இந்த மாற்றம் என் சரீரத்தில் எனக்கு நல்லா தெரிகிறது என்று எல்லாருக்கும் மத்தியிலே, ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே தைரியமாய் சொன்னார்கள். ஏன்னா பல வருஷமாக இந்த வியாதியினுடைய தாக்கம் அவளை கலங்க பண்ணி கொண்டிருந்தார். சமாதானத்தை கெடுத்து விடும். ஒரு வியாதி வரும்போது அது நமக்கு பாதிப்பை கொண்டு வந்து சமாதானத்தை கெடுத்து விடும். ஒரு நேரத்தில் நமக்கு ரட்சிப்பின் சந்தோஷம் மகிழ்ச்சி இருந்தாலும் இன்னொரு நேரம் படுக்க போகும்போது தனிமையா இருக்கும்போது இப்படி ஒரு வியாதி, இப்படி ஒரு வேதனை, அந்த வலி, ஒரு சரீரத்தில் உண்டான வலி அல்லது வேதனை, அது நமக்கு ஒரு பாதிப்பை கொண்டு வருகிறாரு. அப்படித்தான் இந்த பெண் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாள். இயேசு அவளை சுகமாக்கி அவள் சுகம் பெற்று ஆண்டவர் சொல்லி, சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. இன்னைக்கு வேதனையோடு நீங்கள் வந்து ஒரு வியாதியின் நிமித்தமாய் உண்டான ஒரு வேதனையோடு இந்த இடத்தில் வந்திருக்கலாம். பலர் அப்படி வந்திருக்கிறீர்கள். இயேசு இன்றைக்கு உங்களை சுகமாக்கி உங்களை சமாதானத்தோடு அனுப்ப போகிறார். அல்லேலூயா. அவர் உங்களை சமாதானத்தோடு அனுப்ப விரும்புகிறார். உங்களுடைய வேதனைகளை நீக்கி உங்களுடைய மகிழ்ச்சியோடு அனுப்ப விரும்புகிறார். அதற்குத்தான் இந்த சமாதான பெருவிழா. வியாதினாலே பாதிக்கப்பட்டு சமாதானத்தை இழந்து வந்திருக்கிறீங்க, உங்களையே நொந்து கொள்றீங்க, வாழ்வதை விட செத்து போன பரவாயில்ல, ஒரே வேதனையா இருக்கு, வியாதி தாங்க முடியல, வேதனை தாங்க முடியல, வலி தாங்க முடியல, கலங்கி வந்திருக்கலாம். இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல போகிறார், நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு.
இந்த நாள்ல இருந்து சுகமா இருக்க போறீங்க. இந்த நாள்ல ஆண்டவர் உங்களுடைய வேதனை மாற்றி உங்களை சுகமாக்க போகிறார். அல்லேலூயா. ஆகவே அந்த சமாதானத்தை இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்க போகிறார். சரி, எப்படி இந்த அற்புதம் நடைபெற்றது? இந்த பெண் எப்படி கஷ்டப்பட்டாள், எப்படி இந்த சுகத்தை அவள் பெற்றுக்கொண்டாள், அதைத்தான் நம்ம தியானிக்க போகிறோம். அப்ப நம்முடைய வேதனை நீங்கி சுகம் பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும்? எப்படி இயேசு அற்புதம் செய்ய வல்லவர். அவரால் கேன்சர் வியாதி குணமாக்க முடியும், எய்ட்ஸ் வியாதி குணமாக்க முடியும், மரித்தோரையும் அவர் எழுப்புகிறார். அவரால் குணமாக்க முடியாத வியாதி எதுவுமே கிடையாது. அவ்வளவு பெரிய அற்புதம் செய்கிற தேவன். நான் கண்கூடாக அதை பார்த்திருக்கிறேன், என் ஊழிய பாதையிலே கண்டிருக்கிறேன். எனக்கு அவர் செய்திருக்கிறார். எனக்கு செய்த செத்து போயிடுவான் சொல்லி மரணப்படுக்கையில கடந்த எனக்கு அற்புதம் செய்திருக்கிறார். அதனால நான் தைரியமா சொல்ல முடியும், எந்த வியாதியும் இயேசு குணமாக்க வல்லவர். இந்த இடத்துல இன்னைக்கு பிரசன்னமாயிருக்கிற இயேசு சர்வ வல்லமை உள்ளவர். அவரால் குணமாக்க முடியாத வியாதி ஒன்றுமில்லை. அல்லேலூயா. எந்த வியாதியும் அவரால் மாற்ற முடியும், அவருக்கு சுகம் கொடுக்க முடியும். அப்ப இயேசுவால குணமாக்க முடியாத வியாதி எதுவுமே கிடையாது. ஆமென். அப்ப எப்படி அதை பெற்றுக்கொள்ளுவது? அந்த சுகத்தை எப்படி நான் இயேசுவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுவது? அதுதான் நம்ம அறிந்து கொண்டு ஜெபிக்க வேண்டும். அவர்தான் அற்புதம் செய்கிறவர், அவர்தான் சுகத்தை கொடுக்கிறவர். எப்படி அவரிடத்திலிருந்து அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ளுவது? இந்த பெண் எப்படி பெற்றுக்கொண்டாள்? நீங்க முதல்ல பாருங்க, இந்த பெண் வேதனை உள்ள ஒரு பெண். வேதம் சொல்லுகிறாரு, 12 வருஷமாய் பெரும் பாடுள்ள ஒரு பெண். பெரும் பாடுதான் அவருடைய வாழ்க்கையில. 12 வருஷம் என்று சொன்னால் எவ்வளவு ஒரு கஷ்டம் பாருங்க. சுகமே ஆகல, பாடுள்ள ஒரு பெண். நீங்க பாடுபட்டு கொண்டு வேதனையோட அப்படி கஷ்டத்தோட இந்த இடத்துல நீங்க வந்து உட்கார்ந்துருக்கலாம். அந்த வலி இருக்குது, வேதனை இருக்குது, எலும்பு பாதிக்கப்பட்டுட்டு, நரம்பு பாதிக்கப்பட்டுட்டு, பிளட்ல இந்த வியாதின்னு சொல்றாங்க, அல்லது சிறுநீரகம் பாதிக்கப்பட்டுட்டு, என்னுடைய ஹார்ட்ல பிரச்சனை வந்துட்டு, என்னுடைய அல்லது கல்லீரல்ல பிரச்சனை, ஏதோ ஒரு பாதிப்பு, ஒரு வேதனை, அப்படி ஒரு பாடுகளோடு இந்த இடத்துல வந்திருக்கல. அப்படிதான் அந்த பெண் கஷ்டப்பட்டாள். ரெண்டாவது, இந்த பெண்ணை நீங்க பார்த்தீங்கன்னா அவள் ஏமாற்றம் அடைந்த ஒரு பெண். எப்படி நான் அந்த வசனம் சொல்லுகிறாரு, அவள் தன்னுடைய அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாயிலும் சுகமடையாத ஒரு பெண். அதாவது வைத்தியர்கள் டாக்டர் இடத்துல போனாள், தன்னுடைய சொத்துக்கள் எல்லாம் வித்து போய் டாக்டர் இடத்துல போய் காண்பித்தாள். 12 வருஷம். ஒருவேளை ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க, அந்த கிராமத்துல ஒரு டாக்டர் இருக்கிறாரு, அவரு ஸ்பெஷலிஸ்ட், அங்க போனா சுகமாயிரும், ஆனா கொஞ்சம் ஃபீஸ் தான் அதிகம், பண செலவான பரவாயில்ல, எனக்கு சுகம் கிடைக்கணும்னு சொல்லி சொத்தை வித்து பொருளை வித்து அங்க போயிருக்க கூடும். அவர் கொஞ்ச நாள் மருந்து கொடுத்திருப்பார், சுகமாகல, அங்கேயும் பிரயோஜனம் இல்லை, பணம் தான் போச்சு, சொத்து தான் போச்சு. இன்னொருத்தர் சொல்லியிருப்பாங்க, அங்க ஒரு டாக்டர் இருக்கிறார், அங்க போனா உனக்கு சுகமாயிரும், நீ அங்க போய் பாரு, அப்ப அங்க போயிருப்பாள். அநேக வைத்தியர்களால், வசனம் சொல்லுகிறது, அநேக டாக்டர்களால் தனக்கு உண்டானதெல்லாம் செலவழித்தும் சற்றாயிலும் சுகமடையாத நிலைமையில் இருந்த ஒரு பெண். இப்ப மனசும் பாதிக்கப்பட்டு விட்டார், சரீரம் பாதிக்கப்பட்ட வேதனை. ரெண்டாவது, இப்ப சொத்துக்கள் எல்லாம் இழந்துட்டா. டாக்டர்கிட்ட போய் பணம் செலவு பண்ணி சொத்தெல்லாம் இழந்து, எல்லாம் இழந்து போனதான் மிச்சம், சுகம் கிடைக்கலையே. மனதும் அவளுக்கு பாதிக்கப்பட்டு விட்டார். எவ்வளவு ஒரு கஷ்டம் யோசித்து பாருங்க. அப்படி 12 வருஷமாய் வேதனைப்பட்ட ஒரு பெண். அப்ப ஏமாற்றம். டாக்டர் இடத்துல போய் அந்த வைத்தியர் இந்த வைத்தியர் போய் இங்க சுகம் கிடைச்சிடாதா, அந்த டாக்டர்கிட்ட சுகம் கிடைக்கான்னு போய், எல்லாம் ஏமாற்றம். சுகத்துக்காக அவள் பட்ட பிரயாசம் எல்லாம் ஏமாற்றம். சமாதானத்தை தேடி போய் அலைந்து எல்லாம் ஏமாற்றம். அங்க போன நிம்மதி கிடைக்கல, இங்க போன நிம்மதி கிடைக்கல, இந்த பரிகாரம் செய்து பார்த்தேன், சுகம் கிடைக்கல, விடுதலை கிடைக்கல, நிம்மதி இல்லை. நீங்க வாழ்க்கையில ஏமாற்றப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். நான் அப்படிதான் 14 வயசுல ஹார்ட் என்லார்ஜ்மெண்ட், இருதயம் வீங்கி விட்டது, இருதயம் பல்ஜாகி இருக்கும், வலது கால் செயலற்று போய் விட்டாரு. எங்க அப்பா அம்மா என்னை தூக்கிட்டு பல டாக்டர் இடத்துல கொண்டு போனாங்க. அந்த நாட்களிலே ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவு பண்ண, பணம் தான் வீணா போச்சு. ஒவ்வொரு டாக்டரா அலைஞ்சு எல்லாம் ஏமாற்றம். அப்படிதான் நான் இருந்தேன். மரண படுக்கையில சாக கடந்தேன். கடைசியில் ஒரு டாக்டர் சொன்னார், அவர் ஃபாரின்ல படிச்சுட்டு வந்த ஒரு டாக்டர் இடத்துல கொண்டு போனாங்க. பல மணி நேரம் அவங்க பல டாக்டர்லாம் உட்காந்து செக் பண்ணி என்னை பற்றி டீட்டெயிலாம் சேர்த்து ஒவ்வொன்றா பார்த்து பேசி சொன்னாங்க. கடைசியில் எங்கள் அப்பா அம்மா கூப்பிட்டு சொன்னாங்க, மருத்துவத்தால் உங்கள் மகனை சுகமே ஆக்க முடியாது.
நோ கியூர். அவனுக்கு சுகமாக்க முடியாது. நீங்கள் அமெரிக்கா கொண்டு போனாலும் சுகமாக்க முடியாது. இருதயம் கம்ப்ளீட்லி டேமேஜ், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். எந்த நேரத்திலும் மரணம் இருக்கலாம். உன் மகன் சில வாரங்கள் இருக்கலாம், அல்லது சில நாட்கள் இருக்கலாம். எனி டைம் மரணம் இருக்கலாம். வீட்டுக்கு கொண்டு போங்க. நீங்கள் எந்த மருத்துவத்தில் போய் செலவு பண்ணி பிரயோஜனம் கிடையாது. ஏமாற்றம், கைவிடப்பட்ட ஒரு நிலைமை. அப்படிதான் என்னை வீட்டில் கொண்டு வந்து வச்சிருந்தாங்க, மரணப்படுக்கையில், சென்னையில். அப்படிதான் இந்த பெண் பல டாக்டர் இடத்துல கொண்டு போனாங்க. பணம் தான் செலவாச்சிரு, எல்லாம் ஏமாற்றம், சுகம் கிடைக்கல. சற்றாகிலும் சுகமடையாமல், கொஞ்சம் சுகம் கிடைச்சிருந்தா கூட அவளுக்கு ஒரு ஆறுதல் இருந்திருக்கு. இவ்வளவு பணம் செலவு பண்ணோம், முன்னால இருந்துக்கு பரவாயில்ல, அப்படி சொல்ல வழி இல்லை. அது மாத்திரமல்ல, இன்னும் அதிக வருத்தப்பட்டாலும் டாக்டர்கிட்ட போய் 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 அதிகமான வருத்தம் வந்து விட்டாராம். அது என்ன வருத்தம்னா, இப்போ டாக்டர்கிட்ட போனீங்கன்னா சுகமாக்குறதுக்கு ஒரு மாத்திரை கொடுக்குறாங்க, அப்புறம் இன்னொரு மாத்திரை. இது எதுக்குன்னா சைடு எஃபெக்ட் வராமல் இருக்கிறதுக்கு. ஏன்னா ஒரு மாத்திரை கொடுத்தா அது இன்னொரு வியாதியை கொண்டு வருது. ஒரு நோயை சுகமாக்க ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தா அது சைடு எஃபெக்ட் இன்னொரு வியாதியை கொண்டு வருதான். அதுக்கு இன்னொரு மாத்திரை. இப்போ எந்த டாக்டர்கிட்ட போங்க, ஆஸ்பத்திரி போங்க, அதான் நிலைமை. சைடு எஃபெக்ட் வியாதி, ஒரு வியாதியை சுகமாக்க போனா இன்னொரு புது வியாதி வந்துடுது. அப்படிதான் அவள் கஷ்டப்பட்டாள். அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்படுகிற போது, அப்ப அந்த மாதிரி ஒரு பாதிப்போடு அவள் இருந்தாள் என்று வேதம் சொல்லுகிறாரு. அப்போ டாக்டர்கிட்ட போயும் வியாதி அதிகமாகி விட்டது, சைடு எஃபெக்ட் வந்துட்டு, மாத்திரை சாப்பிட்டு எனக்கு இப்படி ஆயிட்டு அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. இந்த வியாதிக்கு மாத்திரை சாப்பிட்டு இந்த வியாதி வந்து விட்டது அப்படி சொல்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த நாட்களிலே அப்படி அவள் கஷ்டப்பட்டாள். அப்படி ஏமாற்றம் அடைந்த பெண். அது மாத்திரம் இல்ல, அவள் சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு பெண். அந்த நாட்களில் இந்த வியாதி வந்தவங்களை தீட்டு, அதாவது தீட்டான வியாதியாய் கருதப்பட்டது. சில வியாதி இயேசுவின் நாட்களில் குஷ்டரோக வியாதின்னா அது தீட்டு. அவங்க ஊருக்குள்ளே வரக்கூடாது, ஊருக்கு வெளியில தான் இருக்கணும், ஊருக்குள்ளே நடமாட முடியாது, புறம்பாக்கிடுவாங்க. அது தீட்டான வியாதி. அதே மாதிரி இந்த உதரப்போக்கு, இந்த பெரும்பாடு இந்த வியாதி ஒரு பெண்ணுக்கு வந்துட்டா, இந்த பெண்ணை யார் தொட்டாலும் அது தீட்டு, இந்த பெண் யாரை தொட்டாலும் அது தீட்டு. அதனாலதான் இவள் இயேசுக்கு முன்னால போய் நிக்கல, வஸ்திரத்தை தொடுகிறாள், தெரியாம போய் தொடுகிறாள். என்னால இந்த வியாதி அவளுக்கு கொடூரமானது, தீட்டான வியாதி. அப்ப அந்த கிராமத்துல அவ இருந்த பட்டணத்துல, அவ தெருவில் எல்லாருக்குமே தெரியும் இவ 12 வருஷமா அந்த வியாதியில கஷ்டப்படுகிறாள். யாராவது வீட்டுக்கு போயிருப்பாங்களா? யாராவது பக்கத்துல அவளை சேர்த்திருப்பாங்களா? யாராவது அவட்ட அன்பா பேசி இருப்பாங்களா? அவ தொட வந்தா கூட தொடாத, நீ தீட்டு சொல்லி இருப்பாங்க. எவ்வளவு பெரிய வேதனை! ஒரு பக்கம் வியாதியின் வேதனை, இன்னொரு பக்கம் பணத்தை எல்லாம் இழந்து சுகம் கிடைக்கல, இன்னொரு பக்கம் சமுதாயம் அவளை தீட்டாக நினைக்கிறது. எவ்வளவு பெரிய துக்கம்! யோசித்து பாருங்க. அவள் எவ்வளவு பெரிய கஷ்டத்துல இருந்திருப்பாள். மனமே உடைஞ்சு போயிருக்கும். ஏன் எனக்கு இப்படி ஒரு வியாதி என்று தன்னையே நொந்து கொண்டு கலங்கி அவள் வேதனையில் இருந்த ஒரு பெண். அவள் மற்றவளால் தீட்டு என்று புறக்கணிக்கப்பட்ட ஒரு பெண். அப்படி ஒரு வேதனையில் இருந்த ஒரு பெண். எவ்வளவு மனசுல பாதிப்பு இருந்திருக்கும். தனிமையாய் அழுதிருப்ப. ஒரு வீட்டில் மற்றவங்க இருந்தா கூட அவ ரூமுக்குள்ள யாரும் போயிருக்க மாட்டாங்க, அவ கூட யாரும் உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்க மாட்டாங்க. தீட்டு, விலகிரு, தூரமாயிரு என்று தான் சொல்லி இருப்பாங்க. எவ்வளவு ஒரு துக்கம்! அப்படிப்பட்ட ஒரு, அதனாலதான் இவள் இயேசுவண்டை வந்தபோது இயேசு கிறிஸ்துட்ட எல்லாரும் வந்து நேரில் வந்து இயேசுவே என்னை சுகமாக்குன்னு கேட்டாங்க. இவ இயேசுகிட்ட வந்து ஜெபம் பண்ணியிருக்கலாம்ல, இயேசுவே என்னை சுகமாக்குன்னு கேட்கல. அவள் இயேசுடைய பின்னால போய் வஸ்திரத்தை தொட்டாளாம். ஏன்னா எனக்கு இப்படி ஒரு வியாதி இருக்குன்னு சொன்னா எல்லாருக்கும் மத்தியில் அவமானம், எல்லாரும் என்ன வித்தியாசமா பார்ப்பாங்க, தீட்டு, ஐயோ இவ எதுக்கு இங்க வந்தா என்று சொல்லி பார்ப்பாங்கன்னு ஒரு பயம் அவளுக்கு. அதனால்தான் இயேசு வந்து என்னை யாரோ தொட்டாங்கன்ன உடனே பயந்து நடுங்கி வந்தாள் இயேசுக்கு முன்னால. அவள் சந்தோஷமா வரல. பைபிள் சொல்லுகிறாரு, அவள் பயந்து நடுங்கி இயேசுக்கு முன்பாக வந்து விழுந்தாள். ஏனென்றால் இயேசு தன்னை கோபித்துக் கொள்ளுவாரோ, நீ தீட்டான வியாதி உள்ள பெண், எப்படி என்னை தொடலாம், நீ தொட்டாது தீட்டு என்று இயேசு கடிந்து கொள்ளுவாரோ என்கிற பயம் அவளுக்கு இருந்தது. அதனால்தான் சுகம் பெற்ற பிறகு கூட நடுக்கத்தோடு வந்து இயேசுக்கு முன்னால பயந்து நிற்கிறாள். ஆண்டவர் சொல்றாரு, மகளே, அன்பான ஒரு வார்த்தையை சொல்றார், யூ ஆர் மை டாட்டர், ஐ எம் யுவர் ஃபாதர். உலகம் உன்னை தீட்டா நினைக்கலாம், நான் உன்னை சிருஷ்டித்தவர், நான் உன்னை உண்டாக்கினவர், நீ என்னுடைய மகள்.
நான் எப்படி உன்னை தீட்டாக நினைப்பேன்? அந்த வார்த்தை இயேசு சொல்ல, மகளே நீ சமாதானத்தோட போ. உலகம் உன்னை அற்பமா நினைக்கலாம், உலகம் உன்னை தீட்டா நினைக்கலாம், உலக மக்கள் உன்னை தீட்டா கருதலாம். நான் அப்படி நினைக்க மாட்டேன். யூ ஆர் மை டாட்டர், நான் உன்னுடைய தகப்பன். சமாதானத்தோட போ. அதான் இயேசு, அதான் இயேசுவின் அன்பு. ஆச்சரியமான ஒரு இயேசு. உலகமே அவளை வித்தியாசமா பார்க்குது, ஆனால் இயேசு அவளை மகளாய் பார்க்கிறார். சொந்த தகப்பன் கூட தொட்டிருக்க மாட்டான். தீட்டு தூரமாறு, தீட்டு பழைய ஏற்பாடு சொல்லுகிறது, நீ வரக்கூடாது இந்த இடத்துக்குள்ள. ஆனா இயேசு, நான் உன்னை உண்டாக்கின தகப்பன், உன்னை சிருஷ்டித்த தகப்பன். இயேசு எவ்வளவு அற்புதமானவர் பாருங்க. எனக்கு அன்பானவர்களே, ஒரு சமயம் ஒரு தகப்பனார் என்னை பார்க்க வந்தார். வட இந்தியாவில் நாங்கள் சர்ச்சு கேட்டுக்கிறோம், ஆலயம் இல்லாத இடங்களில் மாதத்துக்கு ஒரு சர்ச்சு வட இந்தியாவில் கேட்டுக்கிறோம். குஜராத்தில், ராஜஸ்தானில் அங்கெல்லாம். இப்போ பஞ்சாபில் ஒரு சர்ச்சு, மாதத்துக்கு 2 சர்ச்சு கேட்டுறோம். வட இந்தியாவில் ஆண்டவர் புதுசாக ஏற்றுக்கொள்கிறவங்களுக்கு. இது சிலருக்கு தெரிஞ்சு காணி கொண்டு வருவாங்க. அதுக்காக ஒரு நாள் ஒரு தகப்பனார் என்னை பார்க்க வந்தார். என்னுடைய ஆஃபீஸுக்கு வந்தார், உட்கார வச்சேன். அவரை பார்த்தாலே தெரியுது, அவர் ஒரு ஏழை மனுஷன், படிப்பறிவில்லாதவர். என்னையா விஷயம்னு கேட்டேன். கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து வந்திருந்தார். அவர் ஒரு பேப்பரில் சுருட்டி வச்சிருந்த பணத்தை எடுத்து மேஜையில் வச்சார். ஐயா, இதில் ஒரு 25,000 ரூபா பணம் இருக்குது. இதை நீங்கள் வட இந்தியாவில் சர்ச் இல்லாத கிராமத்துக்கு சர்ச்சு கட்டுறீங்களே, அதுக்கு பயன்படுத்துங்க. இது ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட்டாக நான் தர்றேன், நான் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு நான் இன்னும் கொஞ்சம் பணம் தர்றேன் அப்படின்னு சொன்னார். ஒரு சர்ச்சு கிட்ட 1 லட்சம் 1.5 லட்சம் ரூபாய் ஆகும். இது முதல் இதை வச்சுக்கிடுங்க, இந்த பணம் தான் இப்போ இருந்துச்சு, நான் சேர்த்து வச்சது கொண்டு வந்தேன். அவருக்கு பார்த்த ஒரு ஏழை மனுஷர். நான் கேட்டேன், இந்த 25,000 பணம் உங்களுக்கு ஏது, நீ என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டேன். நான் கூலி வேலை செய்கிறேன், கட்டட வேலை போய் செங்கல் எடுத்து கொடுப்பேன், கூலி வேலை செய்கிறேன், டெய்லி எனக்கு கூலி கிடைக்கும். அதில் கொஞ்சமாக பணம் சேர்த்து வச்சுருந்தேன். என் பிள்ளையை படிக்க வைக்கணும், காலேஜில் படிக்க வைக்கணும்னு சேர்த்து வச்சுருந்தேன். அப்போ நீங்கள் சொன்னீங்க வட இந்தியாவில் சர்ச் இல்லாமல் நிறைய கிராமத்தில் மக்கள் கஷ்டப்படுறாங்க, அங்கே சர்ச்சு கட்டணும்னு சொல்லி. நான் அதை கேள்விப்பட்டேன், அதனால நான் அதை கொண்டு வந்தேன் அப்படின்னு. பையனுக்கு காலேஜுக்கு வச்சுருந்த பணத்தை கொண்டு வந்துட்டார். அப்போ பையனை இப்போ என்ன படிக்கிறான், +2 படிக்கிறான். அடுத்த வருஷம் அவனை காலேஜில் சேர்க்கணும். அந்த பணத்தை கொண்டு வந்துட்டீங்களேன்னு கேட்டேன். அதில் ஆண்டவர் பார்த்துக்கிடுவார் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் அவருக்கு இயேசுவின் மேலே அவருக்கு ஒரு பெரிய அன்பு. அதை நான் கேட்டேன், எப்படியா உங்களுக்கு இருக்குது, அதுதான் உங்களுடைய பணமே, இவ்வளோ வருஷமாக சேர்த்த பணத்தையே கொண்டு வந்து இயேசுக்கு கொடுக்குறீங்களே, அதில் என்ன விஷயம், அதில் ஏதாவது காரியம் இருக்குதான்னு கேட்டேன். அவர் சொன்னார், ஐயா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் எங்கள் ஊருக்கு நீங்கள் கூட்டம் நடத்த வந்திருந்தீங்க. குளித்துறை, கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு தமிழ்நாட்டில் குளித்துறைன்ற இடத்துல நீங்கள் பிரசங்கம் பண்ண ஒரு முறை வந்திருக்கிறீங்க. ஆமாம், ஒரே ஒரு முறை தான் அந்த ஊருக்கு வந்திருக்கிறேன். கடைசி நாள் கூட்டம், 4வது நாள் கூட்டம் நடக்கும்போது மழை பெய்துச்சில்ல, ஞாபகம் இருக்குதான்னார். ஆமாம், என்ன நல்லா ஞாபகம் இருக்குது. பிரசங்கம் பண்ண ஆரம்பித்து 10 நிமிஷத்துல மழை, சரியான மழை வந்தார். அதனால் உடனே அவசரமாக ஜெபம் பண்ணி முடிச்சிட்டேன். அதான் அந்த ஞாபகம் இருக்குதுன்னு சொன்னேன். அந்த நாளில் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஒரு காரியம் சொன்னீங்க. என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டேன். நீ யோசித்து பாருங்க, ஆண்டவர் உங்கள் மூலமாக பேசினார். எனக்கு அவர் ஞாபகப்படுத்தினார். எனக்கு ஞாபகம் இருக்கு, அந்த மழை பெய்ய ஆரம்பித்த உடனே ஆண்டவர் சொன்னார், ஜனங்க தாகத்தோடு வந்திருக்கிறாங்க, நீ மக்களுக்காக ஜெபம் பண்ணி முடியுன்னு சொன்னார். சரின்னு எழுமி நிற்க சொல்லி மழையில நனைஞ்சுக்கிட்டே நிற்கிறாங்க, அவங்களுடைய சுகத்துக்காக ஜெபிக்கிறேன். இப்போ திடீர்னு ஆண்டவர் சொன்னார், இந்த கூட்டத்துக்கு பின்னால் இருட்டில் ஒரு மரத்துக்கு கீழே, மரத்துக்கு பின்னால் ஒரு மனுஷன் ஒளிந்திருந்து ஜெபம் பண்ணுகிறான். குஷ்டரோக வியாதி பிடித்த ஒரு மனிதன், தொழுநோய், குஷ்டரோக லெப்ரசி நோயினால் பாதிக்கப்பட்டு சரீரெல்லாம் அழுகி நாற்றம் எடுத்து கூட்டத்துக்குள்ளே வர வெட்கப்பட்டு அவன் பயந்து அந்த இருட்டுக்குள்ளே வந்து மரத்தடியில் நின்று என் வசனத்தை கேட்டு இப்போ என்கிட்ட ஜெபம் பண்ணுகிறான். நான் அவனை சுகமாக்குகிறேன்னு சொல்லுனார் ஆண்டவர். அப்போ நான் அவரை பார்க்குறேன், எங்கேயோ தூரத்தில். ஆண்டவர் சொன்னதை நான் சொன்னேன். இப்படி தூரத்தில் மரத்துக்கடியில் இருட்டில் குஷ்டரோக வியாதினால் பாதிக்கப்பட்ட ஒரு சகோதரர் இயேசுவை நோக்கி ஜெபிக்கிறீங்க, இயேசு உங்களுடைய ஜெபத்தை கேட்டார், இப்போ உங்களை குணமாக்குகிறார் அப்படின்னு சொன்னேன். அவர் ஞாபகப்படுத்தினார், நீங்கள் அப்படி சொன்னீங்க, ஜெபம் பண்ணீங்க,
ஆமா, எனக்கு ஞாபகம் இருக்குது. ஏன்னா என் ஊழியத்துல ஒரு சில காரியம் அப்படி வித்தியாசமா நடந்ததை நான் உணர்ந்திருக்கிறேன், ஞாபகம் இருக்குதுன்னு சொன்னேன். அன்றைக்கு அந்த இருட்டில் மரத்துக்கடியில் குஷ்டரோகியா ஒளிஞ்சிருந்து ஜெபம் பண்ண ஆளு நான் தான் சொன்னார். சொல்லிட்டு சொன்னார், இப்போ என் கையை பாருங்க, காலை பாருங்க, அந்த வியாதி வந்த அறிகுறியே இல்லாம இயேசு என்னை குணமாக்கினார். அன்றைக்கு ஆண்டவர் கொடுத்த சுகம், இயேசு கிறிஸ்து கொடுத்த சுகம், குஷ்டரோகியா இருந்த என்ன அன்னைக்கு இயேசு சுகமாக்கினார். அதிலிருந்து நான் இன்னைக்கு வேலைக்கு போறேன், சம்பாதிக்கிறேன். இயேசு கொடுத்த சுகம் எனக்கு இவ்வளோ அற்புதம் செய்தாரே, அவருக்காக நான் ஏதாவது செய்யணும்னு சொல்லிதான் இந்த காணிக்கை கொண்டு வந்தேன் என்று சொன்னார். எனக்கு அன்பானவர்களே, அவர் ஒரு குஷ்டரோகி, மக்கள் எல்லாம் அருவருப்பா பார்க்கிறான், நீ ஒதுங்கி நின்றார். ஆனா இயேசு ஒதுங்கி போகல, அவரை தேடி போய் தொட்டு குணமாக்கினார். அல்லேலூயா. வேதாகம நாட்களிலே காண அற்புதம் செய்த இயேசு இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார், இன்றைக்கும் அற்புதம் செய்கிறார். பாருங்க, உலகம் உங்களை புறக்கணிக்கலாம், உலகம் உங்களை அற்பமா சொல்லலாம், சமுதாயம் உங்களை புறக்கணிக்கலாம். என்ன பாவம் செய்தானோ அந்த வியாதி வந்துட்டு, இந்த குடும்பம் என்ன பாவம் செய்துச்சோ இந்த வியாதி வந்து விட்டது என்று மற்றவர்கள் உங்களை அற்பமாய் பேசலாம். ஆனால் இயேசு அப்படி அல்ல. அவர் சொல்லுகிறார், மகளே, மகனே, இந்த அன்பாய் சொல்லுகிற ஆண்டவர். பாருங்க, அப்படி பாதிக்கப்பட்டவள், ஏமாற்றம் அடைந்தவள், புறக்கணிக்கப்பட்டவள், இந்த சூழ்நிலையில எனக்கு ஒரு சுகம் கிடைக்காதா, இனி அவ்வளவுதானா என்ற நம்பிக்கை இழந்த சமயத்துல எப்படி இந்த சுகத்தை பெற்றுக் கொள்கிறாள்? முதலாவது வேதம் சொல்லுகிறாரு 27ஆம் வசனத்துல, இயேசுவை குறித்து அவள் கேள்விப்பட்டாள். முதலாவது இந்த அற்புதத்தை பெற காரணம் என்ன தெரியுமா? இயேசுவை குறித்து அவள் கேள்விப்பட்டாள். இயேசுவை பற்றி செய்தி சொல்லப்படும். இயேசுன்னு ஒருவர் உலாவுகிறார், அவர் குஷ்டரோகிகளை குணமாக்குகிறார், சப்பானிகளை நடக்க பண்ணுகிறார், குருடருக்கு பார்வை கொடுக்கிறார், அற்புத சுகம் கொடுக்கிறார். அந்த செய்தியை அவள் கேள்விப்படுகிறாள். இயேசு என்ற ஒரு ஆண்டவர் நம் மத்தியிலே மனிதனாய் வந்திருக்கிறார், காணக்கூடாத இறைவன் மனிதனாய் வந்திருக்கிறார், அற்புதங்களை செய்கிறார், எல்லா மக்களுக்கும் நன்மை செய்கிறார். அந்த செய்தியை கேள்விப்படுகிறாள், இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறாள். ஏன் இப்படி கூட்டம் நடத்தப்படுகிறது? மதத்தை பரப்புவதற்கு அல்ல. இயேசு மதத்தை பரப்புங்கள் என்று சொல்லவும் இல்லை, மத மாற்றங்கள் என்று அவர் கட்டளை கொடுக்கவும் இல்லை. நற்செய்தியை சொல்லுங்கள், இந்த நல்ல செய்தியை எல்லா மக்களும் கேட்கட்டும், அதன் மூலமாக விடுதலை, சுகம், சமாதானத்தை பெறட்டும் என்றுதான் இயேசு சொன்னார். இங்க நற்செய்தியை தான் அறிவிக்கிறோம், மதத்தை குறித்து பேசுவது இல்லை, மதம் மாறுங்கள் என்று சொல்லுவதும் இல்லை. அது இப்படி சொன்னால் அது பாவம். வேதத்தில் அப்படி சொல்லப்படவில்லை. இயேசுவை அறியணும், அப்பதான் ஜனங்கள் விடுதலை பெற முடியும். இயேசு அற்புதமானவர், நம்மை சிருஷ்டித்தவர், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர், முழு உலகத்திற்கும் உரிய ஒரு ஆண்டவர். நீங்க யோசித்து பார்த்தாலே புரியும். இயேசு கிறிஸ்து யோசித்து பாருங்க, சிங்கப்பூர்லயும் இயேசு, மலேசியாவிலும் இயேசு, சவுத் ஆப்பிரிக்காவில் இயேசு, அமெரிக்காவில் இயேசு, பல பாஷை பேசக்கூடிய மக்கள் இயேசு ஆராதிக்கிறாங்க. எல்லா தேசத்திலும் எல்லா மொழி பேசுறவங்களும் அவங்கவுங்க தாய்மொழியில இயேசுவை நோக்கி ஜெபிக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் அற்புதம் நடக்கிறது. என்னால் ஒரு குடும்பத்திற்குரிய தெய்வம் அல்ல, ஒரு குலத்திற்குரிய தெய்வம் அல்ல, ஒரு பாஷைக்குரிய தெய்வம் அல்ல, ஒரு மாநிலத்திற்குரிய தெய்வம் அல்ல, முழு உலகத்திற்கும் உரிய ஆண்டவர். ஆகவேதான் அந்த இயேசு என்கிற அவரை அறிந்து கொள்ளும் போது நீங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் தான் அந்த இயேசுவை அவள் கேள்விப்படுகிறாள். இப்படி ஒருவர் வந்திருக்கிறார், நம்மை தேடி மனிதர்கள் மேல் அன்பு கூர்ந்து உலாவுகிறார். அந்த செய்தியை கேட்கிறார். கேள்விப்பட்ட உடனே அவளுக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கு. முதலாவது கேள்விப்படுகிறாள். இரண்டாவது என்ன சொல்லுகிறார்? நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி. 12 வருஷம் வியாதி. பலர் வந்து சொல்றாங்க, இயேசுன்னு ஒருவர் இருக்கிறார், நீ அவரை சந்திச்சா அவனுக்கு சுகமாயிரும், அவர் அற்புதம் செய்கிறார். இயேசுவை பற்றி கேள்விப்பட விசுவாசம். அதனால தான் வசனத்தை பிரசங்கம் பண்ணுகிறோம். என்னால் வசனத்தை கேட்க கேட்க தான் விசுவாசம் உண்டாகும். ரோமர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறாரு, தேவனுடைய வசனத்தை கேட்கும் போது நமக்குள்ள விசுவாசம் உண்டாகும். வேதத்தை வாசிக்கும் போது விசுவாசம் உண்டாகும். ஆண்டவரிடத்திலிருந்து அற்புதத்தை அப்படிதான் பெற்றுக்கொள்ள முடியும். என்னால் விசுவாசம் இல்லாமல் இயேசுவினிடத்திலிருந்து எந்த நன்மையும் பெற முடியாது. நம்முடைய விசுவாசத்தை அவர் எதிர்பார்க்கிறார். இந்த விசுவாசம் நமக்குள்ளே வர வேண்டுமானால் வசனத்தை கேட்க வேண்டும், வசனத்தை வாசிக்க வேண்டும், இயேசுவை குறித்து கேள்விப்பட வேண்டும். அதற்குத்தான் இந்த பிரசங்கம்.
நீங்க கேள்விப்படும் போது உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் உண்டாகிறது. இவள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டால் உடனே பாருங்கள், நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சுகமாவேன் என்று சொன்னாள். அவள் சொல்லுகிறாள், நான் சுகம் பெற போறேன். எப்படி சுகம் பெற போறேன்? இயேசுவை தொடும்போது நான் சுகமாவேன். என்னால் அவருக்கு முன்னால போக முடியாது. இயேசுவை சுற்றில் எப்போ சீடர்கள் பெரிய கூட்டம் இருக்கும். நான் போய் எனக்கு இந்த வியாதின்னு சொன்னா எல்லாரும் என்ன வித்தியாசமா பார்ப்பாங்க, அருவருப்பாய் பார்ப்பார்கள். அதனால போய் அவருடைய வஸ்திரத்தை, அவருடைய ட்ரெஸ்ஸை நான் தொட போறேன். தொட்டா நான் சுகமாயிருவேன். என்னால் இயேசு கிறிஸ்துவை தொட்டு நிறைய பேர் சுகமாயிருக்கிறாங்க. அவர் போகிற இடம்லாம் அற்புதம் நடக்கிறது. அப்போ எனக்கும் அற்புதம் செய்வார். அந்த விசுவாசம், நான் சுகம் ஆவேன். எல்லாரும் சொல்றாங்களே, போய் தான் பார்ப்போமே, அப்படி வரவில்லை. சுகமாவேன். ஐ எம் கோயிங் டு பி ஹீல்ட். இன்றைக்கு இயேசுவை நான் தொட்டு சுகமாக போகிறேன். அதான் அவருடைய விசுவாசம். அந்த விசுவாசத்தோடு இயேசுவண்டே வந்தாள். இன்றைக்கு எல்லாரும் சொல்றாங்களே, போய் பார்க்கலாம், இதை மோகன்லாஸ் வந்திருக்கிறாராம், சுகமாக்கிடுவாராம், பார்க்கலாமேன்னா மற்றவங்களுக்கு அற்புதம் நடக்கும். நீங்க பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். உங்களுக்கு நடக்காது. உங்களுக்கு அற்புதம் நடக்க வேண்டுமானால் இன்றைக்கு இயேசு என்னை குணமாக்குவார், இன்றைக்கு இயேசுவிடத்தில் அற்புதத்தை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. இன்றைக்கு இந்த இடத்துல நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். இன்றைக்கு ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். நான் பெற்றுக்கொள்ள போகிறேன் என்று அவள் சொல்லுகிறாள். நீங்க சொல்லணும், நான் பெற்றுக்கொள்ள போறேன், இன்றைக்கு சுகத்தை பெற்றுக்கொள்ள போகிறேன், இயேசுவை குணமாக்க போகிறார் என்று நீங்கள் அவரை விசுவாசிக்க வேண்டும். பாருங்க, ஒரு கண்ணை சுகமாக்கிட்டார் இந்த தம்பிக்கு, முதுகு தண்டை குணமாக்கிட்டார் என் தம்பிக்கு, சப்பானிகளை நடக்க பண்ணியிருந்ததை நான் பார்த்திருக்கேன். இந்த ஊழியத்தில் இவ்வளவு அற்புதங்களை, சாட்சிகளை கேட்ட பிறகும் நான் இயேசுவை விசுவாசிக்க மாட்டேன் என்றால் பெற்றுக்கொள்ள முடியாது. அவ கேள்விப்பட்ட உடனே விசுவாசிக்கிறாள். இன்னும் இயேசுவை பார்க்கவில்லை, இயேசு அற்புதம் செய்ததை நேர்ல பார்க்கல, கேள்விப்பட்டாள். ஆனா இன்னைக்கு நீங்க கண்ணால பார்க்கிறீங்க. 2 தம்பிமார் வந்து சொல்றாங்க, என்னை இயேசு குணமாக்கிட்டார், நான் சுகமா இருக்கிறேன், அற்புதம் நடந்து விட்டது, அதிலிருந்து அந்த வியாதி இல்லை. இப்பொழுது நீங்கள் விசுவாசிக்கணும், இவங்களுக்கு அற்புதம் செய்த இயேசு எனக்கு இன்றைக்கு அற்புதம் செய்வார், என்னை குணமாக்குவார், என் வேதனைகள் நீங்கும், எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும், நான் சுகமாவேன், இயேசுவின் நாமத்தில் நான் சுகமாவேன். அப்படி நீங்க விசுவாசிக்க வேண்டும். அவள் அப்படி விசுவாசித்தாள். இன்றைக்கு நான் சுகத்தை பெற்றுக்கொள்ள போகிறேன். ஐ எம் கோயிங் டு பி ஹீல்ட். அவருடைய வஸ்திரத்தை தொடும் பொழுது சுகமாவேன். அதான் அவருடைய விசுவாசம். அந்த விசுவாசத்தோடு இயேசுவண்டை வருகிறாள். ஆண்டவர் எதிர்பார்க்க அதான், ஜஸ்ட் ஃபெய்த், சிம்பிள் ஃபெய்த். கஷ்டமே கிடையாது. என்னங்க விசுவாசிக்கணும்? இயேசு என்ன சுகமாக்கிடுவார், அவ்வளவுதான். அவர் வல்லமை உள்ளவர். அவர் தொட்ட போது நான் சுகமாயிருவேன். சிம்பிள் ஃபெய்த், அது போதும். ஆண்டவர் அதை கொண்டு அற்புதம் செய்வார். சின்ன ஒரு சாதாரண விசுவாசம், கஷ்டமே இல்லை. இயேசுவை என்னை தொடுவார், நான் இயேசுவின் பெயரை சொல்லி கூப்பிட்டா என்னை குணமாக்குவார். அவ்வளவுதான். சின்ன ஒரு விசுவாசம், அதை ஆண்டவர் கனப்படுத்துவார். விசுவாசித்து நீங்கள் இயேசுவண்டை வரணும். பாருங்க, புதுசா பழையவங்களுக்கெல்லாம் எனக்கு தெரியும், என்னுடைய வாழ்க்கையில நடந்தது. புதுசா நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவன் கிடையாது. ரொம்ப பக்தி உள்ள இந்து குடும்பத்தை சார்ந்தவன். எங்கள் வீட்டிலேயே கோயில் வீடு இருக்கும், சாமி வீடுன்னு சொல்லுவாங்க. அந்த ரூம், தனி ரூம், அதில் படங்கள், குத்து விளக்கு இருக்கும். தினமும் சாயங்காலம், டெய்லி, வாரத்தில் ஒரு நாள் கிடையாது, டெய்லி காலையில் குளிச்சுட்டு, கிணத்துல குளிச்சுட்டு வந்தால் நேர ஈர ட்ரெஸ்ஸோடு போய் அந்த ரூமுகளை போய் சாஷ்டாங்கமாக விழுந்து சாமி கும்பிட்டு தான் அடுத்த வேலை. சாயங்காலத்தில் நாங்கள் கிராமம், 4 மாடி கிராமத்தில் ஸ்கூலில் படிக்கும் போதெல்லாம் ஈவினிங்கில் தெருவிளக்கு எரியும். அது வரைக்கும் வெளியில் விளையாடுவோம். தெருவிளக்கு எரிஞ்ச உடனே வீட்டுக்கு வந்து கை காலெலாம் சுத்தம் பண்ணிட்டு நேராக இந்த பூஜை ரூம் போய் டெய்லி பூ போடுவோம். அதுக்கு எங்கள் வீட்டில் அதுக்கு அந்த சாமி பூ அதுக்குன்னே ஒரு அந்த பூ கட்டுற குடும்பத்தில் வருஷத்துக்கு நாங்கள் பே பண்ணிடுவோம், நெல் கொடுத்துருவோம். அவங்க டெய்லி பூ கொடுவோம் எங்கள் வீட்டுக்கு. அந்த பூ எடுத்துகிட்டு போய் அந்த படத்துக்கெல்லாம் போட்டு அது சாஷ்டாங்கமாக விழுந்து சாமி கும்பிட்ட பிறகுதான் அடுத்த வேலையே. அவ்வளோ பக்தி உள்ள குடும்பத்தில் நான் வளர்ந்து ரொம்ப பக்தி தெய்வத்தின் மேலே. எங்கள் பாட்டி ராமாயணம், மகாபாரதம் அதெல்லாம் சின்ன வயசுலேருந்து டெய்லி சொல்லி கொடுப்பாங்க. கேட்டு 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 ரொம்ப பக்தி. அதனால் அவ்வளோ பக்தியில் ஒரு வளர்ந்த ஒரு குடும்பத்தில் இருந்து நான் வந்தேன். இயேசுவை பற்றி சொன்னாலே எனக்கு கோபம் வரும். யாராவது இயேசுவை பற்றி பேசிட்டா கோபம் வரும். எனக்குன்னு தெய்வம் இருக்குது,
எவ்வளோ தெய்வம் இருக்குது எங்களுக்கு, ஒன்றா ரெண்டா பல இருக்குது, எவ்வளோ நம்பிக்கையில் இருக்கிற. இன்னைக்கு இந்த இயேசுவை பற்றிலாம் சொல்ல வராத கடவுளே கிடையாது. கிறிஸ்தவங்களாம் முட்டாள்னு சொல்லியிருக்கேன் நான். இப்போ அந்த முட்டாள்தனத்தை நான் செய்துக்கிட்டு இருக்கேன். இயேசுவை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கேன் எல்லாருக்கும். ஏன்னா அப்போ நான் முட்டாளாக இருந்தது எனக்கு தெரியல. உண்மையில் அப்படியே நான் இருந்தேன். அவனு அவ்வளோ பக்தி. 14வது வயசில், எனக்கு 14வது வயசு, நான் ஸ்கூலில் படித்து கொண்டு இருக்கும்போது டீனேஜில் ஒரு நோய் என்னை தாக்கினார். இருதயம் வீங்கி விட்டார். ஹார்ட் என்லார்ஜ்மெண்ட். அப்படி இருதயம் பல்ஜ் ஆயிட்டு, வீங்கிட்டு, கொஞ்சமாக அப்படி வீங்கி பெருசாயிட்டு. அதனால் என் வலது கால் செயலற்று போய்விட்டார். இந்த காலை நடக்க முடியாது, செயலற்று படுத்த படுக்கையில் ஆயிட்டேன் நான். அப்போ தான் என் பெற்றோர் சென்னையில் பெரிய பெரிய டாக்டர் இடத்த கொண்டு போனாங்க. எவ்வளோ பணத்தை செலவு பண்ணாங்க, எத்தனையோ இடத்துக்கு அலைஞ்சாங்க. என் ஞாபகம் 1 மணி நேரத்துக்கு ஒரு மாத்திரை சாப்பிடணும், எவ்ரி 1 hour சாப்பிடணும்னு சொல்லி ராத்திரியில் கூட எங்கள் அம்மா அலாரம் வச்சு 1 மணி நேரத்துக்கு ஒரு அலாரம் வச்சு எழும்பி அந்த மாத்திரை கொடுப்பாங்க. 1 hourக்கு ஒரு மாத்திரை. அப்படிலாம் அந்த நாட்கள்லேயே எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. சுகமாகலை, எல்லாம் கைவிட்ட நிலைமை. கடைசியில் தான் அந்த டாக்டர் சொன்னார், உன் மகன் பிழைக்க முடியாது, சில நாட்கள் உயிரோடு இருக்கலாம், எனி டைம் மரணம் இருக்கலாம்னு சொல்லிட்டாங்க. கைவிடப்பட்ட நிலைமையில் காலை அசைக்க முடியாது. நானும் படுக்கையில் எழும்பி என்னால் உட்கார முடியும். என்னை தூக்கி அப்படி உட்கார வச்சா தான் உட்கார முடியும். மறுபடியும் நான் படுக்கன்னா யாராவது இந்த ஹெல்ப் பண்ணால் தான் படுக்க முடியும். அப்படி தான் நான் படுக்கையில் இருந்தேன். ஒரு மரணப்படுக்கை. மரணம் என்னை நெருங்கி கொண்டு இருந்தது. அப்போது நாங்கள்லாம் ஆச்சாரமான இந்த இந்து குடும்பத்தில், பக்தி உள்ள குடும்பத்தை சார்ந்தவங்க. ஒரு கிறிஸ்தவ நண்பர், எங்களுடைய ஃபேமிலி நண்பர் அவர், அவ்வளோதாங்க. எங்கள் முன்னால் கடை, எங்களுக்கு பின்னால் வீடு. அந்த கடையில் ஜாமான் வாங்க வந்த பாத்திர கடை, அதில் பழகின ஒரு சகோதரர் ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை செய்து கொண்டு ஒரு பாடியில் நாங்கள் இருந்தோம். சென்னையில் பாடின்ற இடத்துல லூகாஸ் டிவிஎஸ் கம்பெனியில் அவர் வேலை செய்து கொண்டு இருந்தார். அவருடைய பெயர் சாமுவேல். இப்பவும் உயிரோடு இருக்கிறார். பாடியில் அவங்க இருக்கிறாங்க. அந்த அண்ணன் தான் சொல்லுவேன். குடும்ப பழக்கம் அவ்வளோதான். அப்போ அவங்க நான் வியாதிப்பட்டு இருப்பதை கேள்விப்பட்டு எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க பார்க்க வந்தபோது என்னுடைய தாயார் அவரை பார்த்து சொன்னாங்க, என் மகனை எல்லாரும் கைவிட்டுட்டாங்க, இயேசுவை நோக்கி என் மகனுக்காக நீ ஜெபம் பண்ணுவாயா அப்படின்னு கேட்டாங்க. என் மகனுக்காக இயேசுகிட்ட ஜெபம் பண்ணுறியான்னு கேட்டாங்க. அது வரைக்கும் நாங்கள் எந்த சர்ச்சுக்கும் போனதில்லை, எந்த கூட்டத்துக்கும் போனதில்லை. எங்கள் வீட்டில் பைபிளும் கிடையாது, அது பற்றி கிடையாது. நாங்கள் எங்கள் முறையே வேறு. நாங்கள் அந்த இந்து மார்க்கத்தில் அதில் பக்தியில் இருந்தவர்கள். ஆனால் என் தாயார் சொல்கிறாங்க, இயேசு கிறிஸ்துகிட்ட ஜெபம் பண்ணி. ஏன்னா நாங்கள் எல்லாம் பண்ணி பார்த்துட்டோம். பிரார்த்தனைகள், பொருத்தனைகள், என்னென்ன பொருள் வைக்கணும், அந்த கோயிலுக்கு இந்த கோயிலுக்கு எல்லாம் செய்து பார்த்து ஃபெடப் ஆகி ஏமாந்து போய் ஒன்றும் சுகமாகலை. மரணம். அந்த நிலைமையில், இனி கைவிடப்பட்ட நிலைமை, மரணத்துக்கு எனக்கு ஒரு அடி தூரம் தான்ற நிலைமையில் என் தாயார் சொல்கிறாங்க, இயேசு கிறிஸ்துகிட்ட என் மகனுக்காக நீ ஜெபம் பண்ணுவியான்னு கேட்குறாங்க. அப்போது என் தாயாருக்குள்ள ஒரு சின்ன விசுவாசம், ஒரு கடுகள விசுவாசம். இயேசு சொன்னார், பெரிய விசுவாசம் தேவை, ஒரு கடுகள விசுவாசம் இருந்தால் போதும், அற்புதம் நடக்கும். ஒரு சின்ன விசுவாசம் என் தாயாருடைய உள்ளத்தில். அதுக்கு பிறகுதான் நான் கேட்டேன், எப்படி அவங்களுக்குள்ள அந்த விசுவாசம். அவங்க சின்ன வயசுல ஸ்கூலில் ஒரு கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் படித்தாங்களாம். படித்ததே 5ஆப்போ 6ஆப்போ தான். அதுக்குள்ளே யாரும் ஒரு கிறிஸ்தவ டீச்சர் சொல்லியிருக்கிறாங்க, இயேசு கிறிஸ்துகிட்ட ஜெபம் பண்ணால் அற்புதம் செய்வார். அவ்வளோதான் தெரியும். இயேசு கிறிஸ்துகிட்ட ஜெபிச்சா அவர் அற்புதம் செய்வார். அவ்வளோதான் எங்கள் அம்மாவுக்கு தெரியும். வேற ஒன்றும் தெரியாது. இயேசுவை பற்றி வேற ஒன்றும் தெரியாது. அப்போ அவங்க அந்த சின்ன விசுவாசம், ஜெபம் பண்ணால் இயேசு அற்புதம் செய்வார், அவ்வளோதான். ஜெபிக்க சொன்னாங்க. உடனே அந்த சகோதரர், அப்படியா நான் ஜெபிக்கணும்னா இதை கழட்டுங்க, அதை கழட்டுங்க, இதை மாற்றுங்க, ஒன்றும் சொல்லலை. நான் ஜெபம் பண்ணுறேன்னு என் படுக்க பக்கத்தில் முழங்கால் படியிட்டு தன் கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணார். எனக்கு ஒரு அண்ணன், 2 தம்பி, என்னுடைய பெற்றோர் எல்லாரும் முழங்கால் போட்டாங்க. என்ன அவர் முழங்கால் போட்டதுனால, அப்போ அதுக்கு முன்னால் எங்களுக்கு பழக்கம், ஜெபம் பண்ணலாம் தெரியாது. அவங்க கண்ணை மூடி அப்படி பயபக்தியாக நின்னாங்க. அவர் ஜெபிக்கிறத கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்போ அவங்கெல்லாம் கூட கண்ணை மூடி இயேசு இயேசுன்றாங்க. எங்கள் அம்மா அழுகிறாங்க இயேசு கிறிஸ்துக்கிட்ட. இயேசுன்ற பெயரை சொல்லி கூப்பிட்றாங்க. நான் கண்ணை திறந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். ஏன்னா அப்பம் கூட இவ்வளோ சாக கிடக்கிறவன் இயேசுவாவது என்னை சுகமாக்கட்டுமே அப்படி எண்ணம் கூட எனக்கு வரல. அந்த நேரம் கூட பாருங்க, இயேசு கிறிஸ்துவ கூப்பிடுன்ற எண்ணமே எனக்கு வரல. நான் கண்ணை திறந்து வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தேன். ஆனால் அவர் ஜெபிக்கும் போது இயேசு அந்த வீட்டுக்குள்ளே கடந்து வந்தார்.
எங்க வீட்டுக்குள்ள இயேசு வந்தார். ஒருவர் வருவதை என்னால் உணர முடிந்தார். அந்த ரூமுக்குள்ள ஒருவர் வருவதை என்னால் உணர முடிந்தார். உதாரணத்துக்கு உங்க வீட்டில் தனிமையா இருக்கீங்க, யாருமே இல்லை. உங்க ரூம்ல கொஞ்ச நேரம் கண்ணை மூடி அமர்ந்துருங்க. யாராவது அந்த ரூமுக்குள்ள நடந்து வந்தா உங்களால ஃபீல் பண்ண முடியும். நீங்க கண்ணை மூடி இருந்தா கூட உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும், யாரும் அந்த ரூம்ல நடமாடுறாங்க அப்படின்னு தெரியும். அதே மாதிரி அந்த ரூமுக்குள்ள நான் படுத்திருக்கிற அந்த படுக்க பக்கத்துல ஒருவர் வந்து வருவதை நிற்பதை என்னால் உணர முடிந்தார். அந்த தெய்வீக பிரசன், அந்த டிவைன் பிரசன்ஸ் ஆஃப் ஜீசஸ் எனக்குள்ள அப்படியே ஒரு தெய்வ பயம். என் கண்ணில் கண்ணீரா வருது. ஏதோ நடக்குது, என் சரீரத்தில் ஏதோ நடக்குது, என்ன உணர்கிறேன் அதை தெளிவா. என் கண்ணில் கண்ணீர் வருது, தெய்வ பயம் வருது, ஏதோ நடக்குது அப்படின்னு சொல்லி அவர் கை வைத்து இயேசுவே தொடுன்னு ஜெபிக்கிறார். அவர் என் மேல கை வைக்கல, ஏன்னா அவர் முழு நேர ஊழியர் அல்ல, ஃபேக்டரியில் வேலை செய்யற ஒரு சகோதரர். அவர் ஜெபிக்கிறார், இயேசுவை தொடும் அப்படின்னு ஜெபிக்கும் போது ஒரு கரம் என்னை தொட்டாரு. என் வலது கால் செயலற்று கிடக்க, என் வலது இந்த தோள் பகுதியில் என்னுடைய தலைக்கு மாட்டில் நின்று ஒரு கை இந்த இடத்துல அப்படி தொடுவதை நான் உணர்ந்தேன். கை இல்லை, ஆனால் என்னை தொடுறதை நான் ஃபீல் பண்றேன், உணர்றேன். யாரோ என்னை தொடுறாங்களே. தொட்ட உடனே மின்சாரத்தை போல ஒரு வல்லமை, அப்படியே ஒரு எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் ஆன மாதிரி என் சரீரத்தில் ஒரு கரண்ட் அப்படி வல்லமை அப்படியே கடந்தாரு. அடுத்த நிமிஷம் செயலற்று போன என் கால் செயல்பட ஆரம்பித்து விட்டாரு. நான் எழுப்பி உட்கார்ந்துட்டேன் படுக்கையில். கால் அசைக்க முடியாது, எழும்ப முடியாது. அவங்க ஜெபம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள நான் படுக்கையில் எழுந்து உட்கார்ந்துட்டேன். உடனே ஒரு அற்புதம். அவர் ஜெபிச்சு முடிக்கிறதுக்குள்ள ஒரு சுகம் என் சரீரத்தில் உண்டானது. அவங்க ஜெபிச்சு முடிச்சு கண்ணை திறந்து பார்க்குறாங்க, நான் எழுப்பி உட்கார்ந்து இருக்கிறேன். நானாகவே அந்த கட்டில் கையை ஊந்தி எழுப்பி நிற்கிறேன். நான் எலும்பும் தோலும் ஆகி பலவீனமா இருக்கிறேன். எழுப்பி நிற்கிறேன், நிற்க முடிகிறாரு. நடக்க பார்க்கிறேன், நடக்க முடிகிறாரு. இயேசு அற்புதமான சுகம், கால குணமாக்கினார். பல்ஜாகி இருந்த இருதயம் நார்மலாய் மாறிவிட்டாரு. அற்புதமான சுகம். இன்னைக்கு நான் உயிரோடு இருக்க காரணமே இயேசு தான். அவருடைய தழும்பு, அந்த கரம் என்னை தொட்டதுனால தான் ஒரு அற்புத சுகம். அவருடைய தொடுதலை நான் உணர்ந்தேன், சுகமானதை நான் உணர்ந்தேன். இன்னைக்கு நான் சுகமாய் இருக்கிறேன். அதனால தான் நான் சொல்றேன், இந்த இயேசு அற்புதம் செய்ய முடியும் என எனக்கு செய்திருக்கிறார். அவரை நம்பாது, அவரை கேவலமா பேசின எனக்கே செய்தா, அவரை நம்பி தேடி வந்திருக்கிற உங்களுக்கு செய்ய மாட்டாரா? அவர் செய்வார். ஒரு சின்ன என்ன யோசித்து பார்க்கிறேன், எப்படி இந்த அற்புதம். ஒரு சின்ன விசுவாசம், என் தாயாருடைய அந்த கடுகளவு ஒரு சின்ன விசுவாசம், அது போதும். அவள் நான் தொடும்போது சுகமாவேன். இன்னைக்கு இயேசு என்னை குணமாக்குவார், இயேசு எனக்கு அற்புதம் செய்வார். அது எவ்வளவு பெரிய வியாதியா இருக்கட்டுமே, கேன்சரா இருந்தா கூட அவருக்கு சுகமாக்குற கஷ்டமே கிடையாது. தலைவலியா வா உடனே சுகமாக்குறேன். கேன்சரா 2 நாள் ஒரு வாரம் ஆகும்னு இயேசு சொல்லுவாரா? அவருக்கு 2 1 தான். அப்படி கண்ணிமை நேரத்தில் போயிடும். நான் நிறைய பார்த்துருக்கிறேன். கட்டிகள், கேன்சர் கட்டியோட வருவாங்க, வேதனையோடு இருப்பாங்க. ஜெப நேரத்தில் அந்த கட்டி மறைஞ்சிட இல்லாமல் போயிடும். வந்து சொல்லுவாங்க, ஆச்சரியமா சொல்லுவாங்க, காணும் என் கட்டியை காணும் அப்படிம்பாங்க. இயேசு அற்புதமானவர். அவர் ஒரு நிமிஷத்துல எந்த வியாதியை மாற்றவரால முடியும். விசுவாசம். இன்னைக்கு விசுவாசிங்க. இப்போ இங்கதான் அவர் உலாவி கொண்டிருக்கிறார். அவர் தான் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். நான் உனக்கு அற்புதம் செய்வேன், நீ சமாதானத்தோடு போகணும் என்று ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அப்ப அவள் இயேசுவை வந்தாள், தொட்டாள். தொட்ட உடனே பாருங்க, உடனே அவருடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். வேதம் சொல்லுகிறாரு, அவர் தன் சரீரத்தில் உணர்ந்தாள், தான் சுகமானதை உணர்ந்தாள் என்று வேதம் சொல்லுகிறார். சுகம் பெற்றதை உணர்ந்தாள். அந்த சுகம் பெற்றுக்கொண்ட தன் சரீரத்தில் ஒரு மாற்றம் வந்துவிட்டதை உணர்ந்தாள். இப்போ உங்களுடைய சரீரத்தில் மாற்றம் நடக்க போகிறாரு. அவருடைய சுகமாவது, அவர் தொடுவதை, அவர் குணமாக்குவதை உணரப் போகிறீர்கள். உடைய வலிகள் விலகுவதை உணருவீர்கள், நோய்கள் மறைவதை உணருவீர்கள், உடைய எலும்புகளில் சுகம் வருவதை உணருவீர்கள், உடைய சுவாச உறுப்பில் சுகம் வருவதை உணருவீர்கள், உடைய சரீரத்தில் ஒரு மாற்றம் வருவதை நீங்கள் உணருவீர்கள். அவள் உணர்ந்தாள், நான் உணர்ந்தேன், இயேசு தொட்டதை உணர்ந்தேன், நான் சுகமானதை நான் உணர்ந்தேன். அதனால தான் உடனே நான் எழும்பி நடக்க முடிந்தது. அவர் ஒன்றும் மாய மந்திரம் செய்யல, எலும்பு போ ஒன்னும் சொல்லல, அவர் பாட்டில் ஜெபம் பண்ணினார். இயேசு தொடுவதை உணர்ந்தேன், நானாகவே எழும்பி நடக்க ஆரம்பித்தேன். அற்புத சுகம். அதே இயேசு இன்றைக்கு இங்கே வந்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய தொடுதலை நீங்கள் உணரலாம், சுகமாவதை உணரலாம், உடைய வலிகள் நீங்குவதை உணரலாம், இயேசு அற்புத சுகம் கொடுப்பதை உணரலாம்.
அவள் உணர்ந்தாள் தன் சரீரத்தில். எவ்வளவு பெரிய 12 வருஷ வேதனை, 12 வருஷ வேதனை, இரவு பகலாகிற இந்த வேதனை இப்ப மாறிட்டு எவ்வளவு பெரிய சந்தோஷம். அப்படி அவர் ரகசியமா ஓடிடலான்னு நினைத்தாள். ஆண்டவர் கேட்கிறாரு, என்னை தொட்டது யாரு? somebody touched me. யாரோ என் வஸ்திரத்தை தொட்டாங்க. யார் என்னை தொட்டாரு? அவர் ரகசியமா வந்து ரகசியமா சுகம் பெற்று ரகசியமா போயிடலான்னு நினைக்கும் போது இயேசு பேசிட்டாரு, யார் என்னை தொட்டாரு? சீசர்கள் சொல்றாங்க, என்ன ஆண்டவரே நீர் கேட்கறது வேடிக்கையா இருக்குது, எல்லாரும் தான் தொடுறாங்க, நாங்களும் பக்கத்தில் இருக்கிறோம், எல்லாரும் கைப்பட்டுது. ஒருவேளை சிலர் தொட்டு பார்த்துருப்பாங்க இயேசுவை, எங்களே தொட்டுப்பாங்க. சிலர் வந்து என்ன தொட்டு பார்ப்பாங்க, ட்ரெஸ் இழுத்து பார்ப்பாங்க. என்னது கேட்டால் சும்மா தொட்டு பார்த்தேன்பாங்க. ஊழியக்காரனே தொட்டு பார்க்கறதுக்கு ஆசை இருந்தால் இயேசுவை தொட்டு பார்க்க எவ்வளோ ஆசையா பலர் வந்து தொட்டு பார்த்துருப்பாங்க. அப்போ அவர் என்ன ட்ரெஸ் போட்டிருக்காரு தொட்டு பார்ப்பாங்க, அவர் தொட்டா என்ன பார்த்துருப்பாங்க. எத்தனை பேர் அப்படி நடந்திருக்கோம். அப்போ பேதர் கேட்குறாரு, என்னை தொட்டது யாருன்னு எப்படி கேட்குறீர் ஆண்டவர்? எல்லாரும் தான் தொடுறாங்க. இல்லை, யாரோ என்னை வித்தியாசமாக தொட்டாங்க. சாதாரணமாய் தொடுவது வேறு, விசுவாசத்தோடு தொடுவது வேறு. விசுவாசத்தோடு தொட்டதுனால இவளுடைய விசுவாசம் இயேசுக்குள்ளே கடந்து சென்று அவருடைய வல்லமையை அவருடைய சரீரத்திலே கொண்டு வந்தது. விசுவாசம்தான் ஆண்டவருடைய அற்புதத்தை உங்களுக்குள்ளே கொண்டு வரும். அந்த சுகமளிக்கிற வல்லமையை உங்களுக்குள்ளே கொண்டு வரும். இவளுடைய விசுவாசம் இயேசுக்குள்ளே பாய்ந்து சென்று இயேசுவின் வல்லமையை அவருடைய சரீரத்தில் கொண்டு வந்தார். எல்லாரும் சும்மா தொட்டாங்க, அற்புதம் நடக்கல. இவள் விசுவாசத்தோடு தொட்டால் அற்புதம் நடந்தது. அல்லேலூயா. நிறைய பேர் தொட்டாங்க, எல்லாருக்கும் அற்புதம் நடக்கல. ஆனால் விசுவாசத்தோடு தொட்டவளுக்கு அற்புதம் நடந்தது. அப்ப நீங்க விசுவாசத்தோடு, நான் இன்னைக்கு சுகமாவேன், இன்றைக்கு எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும்னு நீங்க விசுவாசத்தோடு தொட்டால், உங்களுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தினால் அற்புதம் நடக்கும். அவர் ரகசியமா நினைச்ச ஆண்டவர் வா உனக்கு அற்புதம் நட. அவள் வந்து மறைந்திருக்கலன்னு அறிஞ்சு இயேசுக்கு முன்னாலே வந்தாள். ஆண்டவர் வந்து சாட்சி சொல்றாள், சொல்லு உனக்கு என்ன நடந்ததுன்னு எல்லாருக்கும் சொல்லு. அப்ப சொல்றா, 12 வருஷம் நான் கஷ்டப்பட்டேன், டாக்டர்லான்னு கைவிட்டுட்டாங்க, யாருன்னு குணமாக்க முடியல, வஸ்திரத்தை தொட்டால் சுகமாவேன்னு வந்து எல்லாருக்கும் மத்தியில் சாட்சி சொன்னாள். பார்த்தீங்களா, சுகம் பெற்று சாட்சி சொன்னாள். இயேசு சொல்லுகிறார், நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்க சுகமாயிரு. அப்ப இன்றைக்கு நீங்க விசுவாசிக்கணும், இயேசுவை தொடணும், அற்புதத்தை பெறணும், சாட்சி சொல்லி இயேசுவை மகிமைப்படுத்தி விட்டு செல்லணும். அதுக்கு தான் கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. எந்த வியாதியா இருக்கட்டும், தலைவலி, வயிற்று வலி, எலும்புல பிரச்சனை, என்ன டிசீஸ், நீங்க அதுல விடுதலை வேணும்னு முதல்ல விசுவாசிக்கணும். சில அந்த வியாதியில பழகி 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 சுக வேணுன்ற எண்ணமே இருக்காது. அதனால தான் பாருங்க, யோவான் 5 அதிகாரத்துல 38 வருஷம் படுக்கையில் கிடக்கிற மனுஷன்கிட்ட வந்து இயேசு கேட்கிறார், நீ சுகமாகன்னு விரும்புறாயான்னு கேட்கிறார். சிலருக்கு அது வேடிக்கை தெரியும், என்ன அது, அவன் தான் வியாதியஸ்தன் 38 வருஷமா படுத்திருக்கிறான், சுகம் வேண்டான்னு சொல்லுவான். ஆண்டவர் வந்து சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? ஏன் ஆண்டவர் கேட்கிறார்? சிலருக்கு வியாதியில பழகி 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 அதுக்கு சுகத்துக்காக ஜெபிக்கணுன்ற எண்ணமே இல்லாம மாறிடுவாங்க. சிலர் அப்படி அந்த வலியோட வாழ்ந்து பழகிடுவாங்க, வியாதியோடு வாழ்ந்து பழகிடுவாங்க. அதனால செய்தி கேட்டான், ஜெபம் பண்றான், சுகமாகனா ஆகட்டும், அவ்வளவுதான். அதனால அந்த வியாதியில பழகி சுகம் பெறணும்ன்ற ஒரு ஆத்திரம் இருக்காது. ஆனா இவளுக்கு இருந்துச்சு, நான் சுகம் பெறணும், அவளை தொடுவேன், சுகம் பெறுவேன். அவளுக்கு தான் அற்புதம் நடந்தது. அல்லேலூயா. என்ன, நான் புருணை நாட்டுக்கு சில வருஷத்துக்கு முன்னால் ஊழித்து போயிருந்தேன். அப்ப ஆண்டவர் தெளிவா சொல்றார், இந்த மாதிரி ஒரு வியாதியோட ஒரு சகோதரி இருக்கிறீங்க, பல வருஷமா கஷ்டப்படுறீங்க, வாங்க இயேசு உங்களை குணமாக்குவார் அப்படின்னு கூப்பிட்ட உடனே வரவே இல்லை யாருமே. இந்த மாதிரி ஒரு காலில் இவ்வளவு பேர் இருக்கும், அப்படி இருக்கிறான். ஆண்டவர் கூப்பிட வரவே இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, நீ கூப்பிடு, இல்லை அப்படி கஷ்டப்படுறவங்க இருக்கா, நீ கூப்பிடு, நான் உங்களுக்கு சுகமாக்குவேன்னார். 2வது முறை கூப்பிடுறேன், அப்பவும் யாருமே வரல. இல்லை, இந்த மாதிரி ஒரு வியாதியில ஒரு சிஸ்டர் பல வருஷமா கஷ்டப்படுறீங்க, வாங்க இயேசு உங்களை குணமாக்க விரும்புறார், உங்களுக்காக ஜெபிக்க போறேன் அப்படின்னு. அப்பவும் வரல. நான் சொன்னேன், எதுக்கு ஆண்டவர் எனக்கு இந்த வம்பு, நான் ஜெபம் பண்ணிட்டு போறேன், கூப்பிட்டா வரமாட்டேங்கிறாங்க, அப்புறம் நீர் கூப்பிடு கூப்பிடுன்னு சொல்றீரேன்னா. இல்லை, நீ கூப்பிடு வருவாங்க சொல்லு. நீ 3வது முறை கூப்பிட்டேன். நான் 3வது முறை ஒரு சகோதரி வர்றாங்க, எனக்கு இதே மாதிரி வியாதி நீங்க சொன்ன மாதிரியே இருக்குது, சரி இயேசு தொடுவார்னு ஜெபம் பண்ண. முதல் நாள் கூட்டத்தில், 4வது நாள் கூட்டத்தில் வந்து சாட்சி சொல்றாங்க. சொல்லும்போது அவங்க வந்து சொல்றாங்க, எனக்கு நல்ல சுகமாயிற்று, ஆண்டவர் அற்புத சுகம் கொடுத்துட்டாரு,
அப்போ நான் கேட்டேன், ஆண்டவர் கூப்பிட்டாரு உடனே வர வேண்டியது தானே, 3 முறை கூப்பிடு வரைக்கும் உட்கார்ந்துருக்கீங்களேன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, பிரதர் இந்த வியாதி எனக்கு 10 வருஷத்துக்கு மேலே இருக்குதா, அதுலேயே நான் பழகிட்டேன். எனக்கு இப்படி ஒரு வியாதி இருக்குது, கஷ்டம் இருக்குது, சுகம் பெறணும்னு எண்ணமே எனக்கு இல்லை. அதனால் 3வது முறை தான் எனக்கு யோசனை வச்சு, நமக்கு தானே இந்த வியாதி இருக்குது, நம்ம போகலான்னு நான் வந்தேன். இயேசு என்னை சுகமாக்கிட்டாரு. இப்போ 4 நாளில் நல்ல சுகமாக இருக்கிறேன். இத்தனை வருஷமா தினமும் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன் பாருங்க. தினமும் வியாதி வந்து பழகி நிறைய பேருக்கு இந்த வியாதிலேயே வாழுகிற பழக்கம் வந்து விட்டார். அதனால சுகம் பெறணுன்ற எண்ணம் இல்லை. அதனாலதான் இயேசுக்கு 38 வருஷமா படுத்திருக்கிறான். அவ்வளவுதான், நம்ம அதில் பழகியாச்சு அப்படின்னு சொன்னதுனால தான் நீ சுகமாக விரும்புறாயான்னு கேட்கிறார் ஆண்டவர். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறாரு, சுகம் பெற விரும்புறியா? உனக்கு என்ன சுகம் வேணும்? முதல்ல நீங்க அதை டிசைட் பண்ணணும். எனக்கு சுகம் வேணும், எனக்கு இந்த வியாதி இருக்கு, இந்த பலவீனம் இருக்கு, இந்த வலி இருக்கு, இந்த நோய் இருக்கு, எனக்கு விடுதலை வேணும், நான் சுகம் பெறணும், இயேசு என்னை சுகமாக்கணும். நீங்க அதை முதலாவது டிசைட் பண்ணணும். நீங்க விரும்பின, அவள் விரும்பினாள், நான் சுகம் பெறணும், இயேசுகிட்ட போறேன், அவரை தொடுவேன், நான் சுகத்தை பெற்றுக் கொள்ளுவேன். அந்த விசுவாசத்தோட நீங்க வந்தீங்கன்னா இன்றைக்கு இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க எழுந்து நிற்கலாம். எல்லாரும் ஜெபம் பண்ண எழுந்து நிற்போம். தேங்க்யூ லார்ட். மக்கள் நன்றி. ஜபிக்கு எழுந்து நிற்போம். நீங்க சர்ச்சுக்குள்ள இருந்தா கூட எழுந்து நில்லுங்க. ஆலயத்தில் இருந்தா கூட கர்த்தருடைய சமூகத்தில் எழும்பி நில்லுங்க. இப்ப நம்ம ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கு நான் ஜெபிக்க போறேன். நல்ல கவனிங்க. 12 வருஷம் நோயினால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண், அவள் இயேசுவனிடத்தில் வந்து அற்புத சுகத்தை பெற்றுக் கொண்டாள். ஆண்டவர் சொல்லார், மகளே நீ திடன்கொள், நான் உன்னை கோவப்பட மாட்டேன், உன்னை தீட்டான்னு நினைக்க மாட்டேன், உன்னை நான் வேதனைப்படுத்த மாட்டேன், சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்க சுகமாயிரு. இன்றைக்கு நீங்க இயேசுவண்டை வரும்போது எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும், எனக்கு ஒரு சுகம் கிடைக்கும், எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன், அவர் வல்லமை உள்ளவர், அவர் என்னை தொடுவார், நான் சுகம் பெறுவேன், எனக்கு ஒரு விடுதலை வேணும். அதை விசுவாசித்து எதிர்பார்த்து ஜெபிக்கணும். நல்ல கவனிங்க. இந்த வியாதி வருவதற்கு பல காரணம் இருக்குது. அதுவே ஒரு பெரிய காரியம். பைபிள்ல இருந்து எடுத்த நிறைய ரீசன் இருக்குது. சில பாவங்கள் பாவத்தினாலே வரும், சில வியாதிகள் பாவத்தினாலே வரும். எல்லா வியாதியும் பாவத்தினால வருதுன்னு சொல்ல முடியாது. சில வியாதிகள் பாவத்தின் நிமித்தமாய் உண்டாகும். அதனால தான் வேதம் சொல்லுது, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை குணமாக்குவார். அப்ப பாவம் மன்னிக்கப்பட்டாதான் வியாதியை சுகமாக்க முடியும். அதனால தான் இயேசு ஒரு மனுஷனை பார்க்கும்போது, நீ உன் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லி அப்புறம் அவனுடைய திமிர்வாதத்தை சுகமாக்கினார். பாவத்துக்குள்ளே இருந்து கொண்டு எனக்கு சுகம் வேணும், ஆண்டவர் அற்புதம் செய்யணும்னா செய்ய முடியாது. முதல்ல ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், என் பாவத்தை எனக்கு மன்னியும், இயேசுவை சுகமாக்குகிற நீர் எனக்கு வேணும், நீர் வந்து என் உள்ளத்துல வாசம் பண்ணணும், என் பாவத்தை மன்னிக்கணும், எனக்கு ஒரு பாவத்திலிருந்து ஒரு விடுதலையும் வியாதிலிருந்து சுகமும் வேண்டும். அப்படி ஜெபிக்கும் போது ஆண்டவர் ரொம்ப மகிழ்ச்சி அடைவார். அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து நோய்களை குணமாக்குகிறவர். அந்த பாவத்தை விட்டு மனம் திரும்பாட்டா சில நோய்கள் சுகமே ஆகாது. என்னால் இது பாவத்தினால வந்த வியாதியாக இருக்கும். அந்த பாவத்தை அறிக்கை செய்யும் போதுதான் நீங்க சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இப்ப யோசித்து பாருங்க, ஏதாவது ஒரு பாவம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம், கண்களின் இச்சைகள், மாமிசத்தின் இச்சைகள், பெருமை, கோபம், எரிச்சல், புறங்கூறுதல், அடுத்த ஆளை பற்றி குற்றப்படுத்தி பேசுவது, அடுத்த ஆளை காயப்படுத்துவது. அதனால தான் பைபிள் ஒப்புரவாகுங்க, அப்பதான் சுகம் பெறுவீர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் கூட நம்முடைய சரீரத்தில் நோய்களை, பாதிப்புகளை கொண்டு வரும். ஆண்டவர்கிட்ட சொல்லி, பாவத்தை எனக்கு மன்னியும். முதலாவது ஒரு 2 நிமிடம் தருகிறேன், அப்படியே கண்களை மூடுங்க, ஆண்டவர்கிட்ட பேசுங்க. என்ன பாவத்தை ஆண்டவர் உணர்த்துகிறாரோ, இயேசுவே என் பாவத்தை மன்னித்து எனக்கு சுகம் தரணும், என் பாவத்தை மன்னியும். 2 நிமிடம் அப்படியே கண்களை மூடுங்க. இயேசு உங்க பக்கத்துல நிற்கிறார், ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே என் பாவத்தை எனக்கு மன்னியும். ஏதோ ஒரு பாவத்தை ஆண்டவர் ஆவியானவர் உணர்த்தினால் அதை அறிக்கையிடுங்க. இந்த கோபத்தை எனக்கு மன்னியும், இச்சைகளை எனக்கு மன்னியும், இந்த ரகசிய பாவங்களை எனக்கு மன்னியும், அடுத்தவர்களை புறம் கூறுகிற பாவத்தை எனக்கு மன்னியும், மற்றவர்களை குற்றப்படுத்துகிற பாவத்தை எனக்கு மன்னியும். ஐயோ இந்த பாவத்தை செய்துட்ட என்னை மன்னியும். இயேசுவே உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவும். ஆண்டவரே இந்த பாவம் என் ஆசீர்வாதத்துக்கு தடையாயிருக்கிறது, சுகத்துக்கு தடையாயிருக்கிறது, என்னை மன்னியும். இயேசுவே
என் உள்ளத்தில் வாரும். சொல்லுங்க, என் உள்ளத்தில் வாரும். இயேசுவே அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு தாரும். எனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினீரே. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். அந்த ரத்தம் என்னை கழுவட்டும், என்னை மன்னியும். என் அவிசுவாசத்தை எனக்கு மன்னியும், என் சந்தேகத்தை எனக்கு மன்னியும். இன்றைக்கு நான் உம்மை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவே, நான் உம்மை விசுவாசிக்கிறேன் சொல்லுங்க. இயேசுவே, உம்முடைய பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்டீர், பாவங்களை மன்னித்தீர், உம்முடைய இரத்தத்தினால் கழுவி விட்டீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். இன்னைக்கு முதல்ல கூட்டத்துக்கு வந்தவங்க உங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முன்னுக்கு வாங்க. நான் கிறிஸ்தவம் கிடையாதுங்க, ஏசு எனக்கு ஒரு அற்புதம் செய்வான்னு வந்திருக்கிறேன்னா வாங்க, அப்படி எந்த பக்கம் வாங்க. ஆமென். ஒருவேளை நீங்க சர்ச்சில் இருந்தா எனக்கு ஒரு சுகம் வேணும், நானும் போய் ஏசு என்னை தொடணும், ஜெபம் பண்ண விரும்புறேன்னு சொன்னா கூட நீங்க வரலாம். இப்ப மேடைக்கு இங்க வரலாம், இந்த மாடிக்கு இந்த ரூமுக்கு வரலாம், முன்னால வாங்க. சரி, கவனிங்க. உங்களுக்கு எந்த இடத்துல வியாதி இருக்குதோ அங்கே வலது கரத்தை வைக்கணும். உங்களுடைய கண்களில் சுகம் வேணும்னா அப்படி கண்ணில் கை வைங்க. இருதயத்தில் சுகம் வேணும்னா இருதயத்தில் கை, வயிற்றுல வியாதினா வயிற்றுல கை வைங்க. இல்லை முதுகில் காலெல்லாம் இருக்கு அங்கெல்லாம் கை வைக்க முடியாதுன்னா இருதயத்தில் கை வைத்துக் கொள்ளுங்க. இருதயத்தில் கை வைத்து கொண்டு இயேசுவே என்னை தொடும், இயேசுவே என்னை சுகமாக்கும். அது இப்போ ஜெபிக்கும் ஒரு கட்டிகள் மறையும், அந்த வலிகள் விலகும், நோய்கள் மறையும். ஒரு 5 நிமிடம் நாம் ஜெபிக்க போறோம். உங்களோட இணைந்து நானும் ஜெபிக்க போகிறேன். பின்னால் இருக்கிற எல்லாரும் வலதுகரம் வைத்தங்க. பின்னால் இருக்கிற எல்லாரும் தேவ பிள்ளைகள், இயேசுவே இவங்களை தொடும், இவங்களை குணமாக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கணும், ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். யாரும் வேடிக்கை பார்க்க கூடாது. இப்ப கண்ணில் கை வைங்க, இருதயத்துல கை வைங்க, ஜெபம் பண்ணுங்க, கண்களை மூடுங்க. இயேசுவே என்னை தொடும், இயேசுவே என்னை குணமாக்கும். சொல்லுங்க, இயேசுவே என்னை தொடும், இயேசுவே என்னை குணமாக்கும். நான் உம்முடைய வல்லமை விசுவாசிக்கிறேன். இயேசுவே என் பாவத்தை மன்னித்து என்னை குணமாக்கும். இயேசுவே உம்முடைய தழும்புகளால் என்னை குணமாக்கும். இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது இயேசுவின் பெயரை சொல்லுகிற ஒவ்வொருவர் மீதும் ஆண்டவருடைய வல்லமை இறங்கி வருகிறது. ஆண்டவருடைய தழும்புள்ள கரம் வைக்கப்படுகிறது. சுகமளிக்கிற வல்லமை பாய்ந்து வருகிறது. அன்றைக்கு அந்த மகளுக்குள் ஒரு சுகமளிக்கிற வல்லமை பாய்ந்து வந்தது. இயேசுவுக்குள் இருந்த அந்த சுகமளிக்கிற வல்லமை பாய்ந்து வந்ததை போல இதோ இயேசுவின் நாமத்தில் சுகம், இயேசுவின் நாமத்தில் விடுதலை, நோய்களை கொண்டு வரக்கூடிய அசுத்த ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. வலிகளை, வேதனைகளை, பலவீனத்தை உண்டு பண்ணுகிற பொல்லாத பிசாசின் வல்லமைகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. வியாதிகளை, பலவீனத்தை உண்டாக்கி இந்த பிள்ளைகளை வேதனைப்படுத்துகிற பொல்லாத அசுத்த ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். வாய் திறந்து ஆண்டவரை தொடுங்க. இயேசுவே என்னை தொட்டதற்காய் ஸ்தோத்திரம், என்னை குணமாக்கினதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் எனக்கு சுகம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் சுகம், இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தினாலே சகல நோய்களும் விலகுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே பொல்லாத வியாதிகள் மறைந்து போவதாக. அப்படியே கரம் உயர்த்தி இயேசுவே என்னை சுகமாக்கினதற்காய் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம். வாய் திறந்து சொல்லுங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், என்னை குணமாக்கினதற்காய் ஸ்தோத்திரம், எனக்கு விடுதலை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். அல்லேலூயா. என்ன பாருங்க இருக்கா. நான் ஈஸ்டர் ஜெபம் பண்ணது, எனக்கு தோல்வி வியாதி இருக்கு, சொரைசிஸ். என்ன செய்யற? எவ்வளவு காலமா? 12 வருஷமா. 12 வருஷமா. இப்ப அதுக்காக ஜெபிச்சீங்க. என்ன நடந்தது? ஒரு லைட்டு தெரிஞ்சு, ஒரு சமாதானம் கிடைச்சது, உடம்புல இருந்து என்னமோ வெளியானமா இருந்துச்சு. உங்களோட உடம்புல இருந்து ஏதோ வெளியானதை உணர்ந்தீங்க, அது சுகமானதை உணர்றீங்க. 12 வருஷமா இருந்து. 12 வருஷமா. என்ன வெளியேறி போச்சுன்னு நினைக்கிறீங்க? அசுத்தாவி, அந்த வியாதியை கொண்டு வந்த ஆவி. பாருங்க, 12 வருஷமா சர்ம வியாதி. அவர் சொல்றார், ஒரு வெளிச்சத்தை நான் பார்த்தேன், எனக்குள்ளந்து ஏதோ வெளியேறி போனதை நான் உணர்ந்தேன். அதான் அந்த விடுதலை. இன்னும் அந்த வியாதி இருக்காரு. கர்த்தர் உங்களை மறைய பண்ணிட்டா. பேர் என்ன? மார்க்கஸ் மணி. மார்க்கஸ் மணி. மார்க்கஸ் மணி.
இயேசு இந்த மகனை 12 வருஷ வியாதி இன்னைக்கு ஒரு சுகம் பெற்றதை உணர செய்திருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. காட் bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் bless you பிரதர். நீங்க எதுக்காக ஜெபம் பண்ணீங்க? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை எதுக்காக உண்டாவதாக. ஜெபிச்சீங்க? அதை அதாவது சொல்லுங்க.